பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி என்று காஞ்சியிலிருந்து ஆரூர் நோக்கி புறப்படுகிற நம்முடைய நம்பியாரூரர் பாடிய அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள், கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை சார்ந்த நண்பர்கள், இடைமருதீசன் சாத்திர குழுவை சார்ந்த அவருடைய அமைப்பாளர் திருமதி சிவமலரம்மா அவர்கள் மற்றும் பல நண்பர்கள் ஆகிய அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்வோமாக. திருக்குறிப்பு தொண்டராயனாருடைய புராணத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற நிலையில் நேற்றைய பாடப்பகுதியிலே நாம் என்ன பகுதியை சிந்தித்தோம் எனில், மிக உயரமான காஞ்சியினுடைய நாற்காத எல்லையில் வகுக்கப்பட்டு அதனை சூழ அமைந்திருக்கிற மிக உயரமான மதில், அந்த மதில் பகுதியை சூழ்ந்திருக்கிற ஆழமான கிடங்கு என்று சொல்லப்படுகிற அகழி, அவற்றினுடைய சிறப்புகளை அம்மையினுடைய கருணையை போன்ற ஆழமுடைய கடலை போன்றது என்றும், கடலானது தன்னுடைய கருப்பையும் ஓர்ப்பையும் மாற்றிக்கொள்ள வந்து சூழ்ந்திருப்பது போலவும் அந்த அகழி அமைந்திருக்கிற சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். அடுத்து அந்த மிக உயரமான நெடிய மதிலில் உள்ளே வருவதற்கான உயர்ந்த வாயில் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை ஒரு பாடல் வழி சிந்தித்தோம். பெரியோர்களுடைய உள்ளம் போல ஓங்கி இருந்தது, நிலைத்திருந்தது, உயர்ந்திருந்தது என்ற ஓமைகளின் வாயிலாக தெய்வ சேக்கடார் அவர்கள் அந்த வாயிலின் சிறப்புகளை எல்லாம் மிக அருமையாக சொன்னார்கள். அடுத்து காஞ்சி மாநகரிலே இருக்கிற பல்வேறு வகையான வீதிகளை சொல்ல தொடங்கியவர். அங்க மிக உயர்ந்த மாடங்கள் நிறைந்திருக்கிற மருகு, அடுத்து நீண்ட வீதிகள், ஆவண வீதிகள் மற்றும் பல்வேறு வகையான வீதிகளை எல்லாம் நல்ல உண்மைகளின் வாயிலாக சொல்லி வந்தவர். அடுத்து அந்த மாளிகையின் மேல் இருக்கிற பெண்கள், அந்த மாளிகையினுடைய ஒளியானது மாகத்தின் வானின் ஒளியை போல மிகச்சிறந்த ஒளியை பெற்றிருந்தது என்றும், வானத்தில் திரண்டிருக்கிற மேகங்களைப் போல மகளிர் தங்களுடைய கூந்தலோடு மாளிகையின் மேல் விளங்கினார்கள் என்றும், அவர்கள் தங்கள் கூந்தலில் அணிந்திருக்கிற முத்து மாலைகளை தொங்க விடுதல், அசைய விடுதலானது வானத்தில் தாரகைகளைப் போல விளங்கின என்றும், அந்த முத்து மாலைகளுடைய குளிர்ச்சியும் ஒளியும் நீண்டு விளங்குகிற காட்சியானது தெய்வத்தன்மை பொருந்திய கங்கையாறு விளங்குவது போலவும் என்று பல உவமைகளின் வாயிலாக மாளிகைகளில் இருக்கிற மகளிருடைய சேவைகளை சொன்னார். அங்கே தெய்வ கங்கை என்று சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்றால், கங்கையாறு உண்மையான நீரையும் குளிர்ச்சியை பெற்றிருப்பது போல பெண்கள் அலைய விடுகிற முத்து மாலைகள் குளிர்ச்சியையும் ஒளியையும் வீசுகின்றன என்ற ஓமை பொருத்தத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. இவ்வாறு 90ஆம் பாடலில் பார்த்த நாம் 91வது பாடல்ல ஒரு அருமையான அந்த அடிமுடி தேடிய வரலாற்றை வைத்து மிக உயரமான ஒரு மாளிகை, பொன்மயமான மாளிகை, அதில் கீழே நீல மணிகள் பதிக்கப்பட்ட படி, அது திருமாலை போன்றது. அந்த
படிகளுக்கு மேலே கர்ணசாலை என்று சொல்லப்படுகிற பகுதியில் மாளிகைகளினுடைய காது பகுதியிலே வைரங்களால் இழைக்கப்பட்ட ஒரு சாளரம், அது பிரமனை போன்றிருந்தது என்றெல்லாம் சொல்லி ஓமை வாயிலாக அடிமுடி தேடிய வரலாற்றின் வாயிலாக அந்த கட்டிடத்தினுடைய உயர்வையும் சிறப்பையும் எவ்வளவு செல்வ வளமிக்கது என்பதையும் பார்த்தோம். செம்பொன்னாலாகிய மாடம், கீழே நீலமணிகள் பதிக்கப்பட்ட படிகள், இடையிலே வைரத்தால் அமைக்கப்பட்ட சாளரங்கள் என்று பார்க்கிற பொழுது அது அந்த செல்வ நெடுமாடம் சென்று சேனங்குகிற தில்லை வாழ்கின்ற அந்த மதிலை போன்று இங்கே காஞ்சி மாநகருடைய மதில்கள் சிறந்து விளங்கின என்பதை நேற்றைய அந்த நிறைவான பாடலிலே பார்த்தோம். அடுத்து இன்று நாம் சிந்திக்க இருக்கிற பாடல் எண் 92. அதிலிருந்துதான் நாம் இன்றைய பாடப்பகுதியை தொடங்க வேண்டும். 92வது பாடல். மின்பொலி பன்மணிமிடைந்த தவள மாடமிசை பயில் சந்திரகாந்தம் விசும்பின் மீது பொன்புறையும் செக்க நிற பொழுது தோன்றும் புனிற்றுமதி கண்டு உருகி பொடிந்த நீரால் வன்புலியின் உரியானை திரு ஏகம்பர் வளர்சடையும் இளம்பிறையும் கண்டு கும்பிட்டு அன்பு உருகி மெய்வொழிய கண்ணீர் வாரும் அடியவரும் அணைய உள அழகிராத என்று அந்த மாளிகையினுடைய சிறப்பை அடியாரோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். அந்த மாளிகையிலே சந்திரகாந்த கற்களை பதித்திருக்கிறார்கள். சந்திரகாந்த கற்களினுடைய சிறப்பு என்ன என்றால், நில ஒளி படுகிற பொழுது நீர் கசியும் தன்மையுடையது. நில ஒளி படுமானால் சந்திரகாந்த கல்லே நீர் கசிவு ஏற்படும். அந்த நீர் கசிவு ஏற்படுகிற சந்திரகாந்த கல்லை பொருத்தி இருக்கிறார்களே, அந்த மாளிகையின் சிறப்பை சொல்லி அது எவ்வாறு இருந்தது என்றால், பெருமானுடைய தோற்றத்தை கண்ட அடியவர்கள் தங்களுடைய அன்பின் மிகுதியினாலே உள்ளம் உருகி கண்ணீர் பொழிகின்ற காட்சியை போல விளங்கிற்று என்று இந்த 92வது பாடல் சொல்கிறது. பாடலை பார்ப்போம். மின் பொலி பன் மணிமிடைந்த தவள மாடம். தவள மாடம் என்றால் வெண்மையான மாளிகைகள். மாடம் என்றாலே இப்பொழுது நம்ம மாடி என்று சொல்றோம் அல்லவா, அதுதான் பண்டை காலத்தில் மாடம் என்று, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்று நம்முடைய மரபு தொடர்களை சொல்வார்கள். அது வட்டாரங்களிலே மாறி வருகிற பொழுது நம்முடைய பகுதிகளிலே மாடி என்றும், தென் மாவட்டங்களிலே மேடை என்றும் சொல்வார்கள். நெல்லை மாவட்டத்துல மாடி என்று சொல்ல மாட்டார்கள், மேடை என்று சொல்வார்கள். நம்முடைய பகுதியிலே மாடி என்பார்கள். அதைத்தான் நம்முடைய பாடல்களை கூட பார்த்திருக்கிறோம். மேடையிலே வீசுகிற மெல்லிய பூங்காற்று என்று. உயர்ந்த இடத்தை தான் மேடை என்றும் மாடி என்றும் சொல்வது நம்முடைய மரபு. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற இன்று நாம் சிந்திக்கின்ற இந்த பாடல் மின் பொலி பன் மணி மிடைந்த தவள மாடம். மின்னலை போல ஒளி வீசுகிற பல்வேறு வகையான மணிகளெல்லாம் நெருங்கி பதிக்கப்பட்ட வெண்மையான மாடம். தவள மாடம், தவளம் என்றால் வெண்மை என்பது பொருள். வெண்மையான மாடம். அங்கே அந்த மாடம் மிசை பயில், அந்த மாடத்தினுடைய மேலே பதிக்கப்பட்ட, பயிலுதல் என்றால் பதிக்கப்படுதல், பதிக்கப்பட்ட சந்திரகாந்தம். சந்திரகாந்தம் என்பது ஒரு வகையான கல். அந்த சந்திரகாந்த கல்லை பதிப்போமானால் சந்திர ஒளி படுகிற பொழுது நீர் கசிந்து உருகும். நம்முடைய பாடல் பெற்ற திருத்தலங்கள் 274 தென்குடி திட்டை என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்றால், குடந்தையிலிருந்து தஞ்சை போகிற சாலையில் மெலட்டூர் சாலை வழியாக போனால், நெடுஞ்சாலை வழியாக அல்ல, மெலட்டூர் சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. அது வழியாக நாம் குடந்தையிலிருந்து தஞ்சை செல்வோமானால்
அங்கே இடைப்பட்ட வழியில சில திருத்தலங்களை பார்க்கலாம். அதுல ஒன்று திரு கருகாவூர். மேலட்டூர் பகுதிக்கு முன்னாடி ஒரு திருத்தலம் தென்குடி திட்டை என்று பெயர். மிக அருமையான திருக்கோயில். கருங்கல்லாலான திருப்படிகள். அந்த திருக்குளத்தினுடைய படிகள் மிக அற்புதமான அழகான கருங்கற்களாலே அமைக்கப்பட்டவை. அதே போல கோபுரத்தில் இருக்கிற கலசங்கள் எல்லாம் கூட கருங்கல்லாலானவை. அப்படிப்பட்ட மிக சிறப்பான திருக்கோயில்ல சுவாமி சன்னதிக்கு மேலே சந்திரகாந்த கல் பதித்திருக்கிறார்கள். எப்படி நாம் உணரலாம் என்றால், அந்த சன்னதியில் நாம் நின்று கொண்டிருப்போமானால், கருவறைக்கும் புறத்தே வெளியே நின்று உற்று கவனித்துக் கொண்டிருப்போமானால், ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு நாழிகை என்பது 24 மணித்துளிகள், ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டு நீர் பெருமான் மீது, பெருமானுடைய அந்த வானத்தின் மீது வந்து விழும். ஆக பெருமானுடைய அந்த சிரசிற்கு மேல் இருப்பது போல சந்திரகாந்த கல்லை பதிப்பித்திருக்கிறார்கள். இன்றும் காணத்தக்க நிலையில் இருக்கிறது. நாம் பொறுமை காத்து அந்த சன்னதியில நிற்க வேண்டும். 24 மணித்துளிகள் நிற்போமானால் ஒரு சொட்டு தண்ணீர் விழுவதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன என்றால், அங்கே சந்திரகாந்த கல் பொறித்திருக்கிறார்கள், பதித்திருக்கிறார்கள். அப்ப நில ஒளி வீசுகிற பொழுது அந்த கல்லானது இளகி ஒரு சொட்டு தண்ணீர் விழும். இங்கேயும் இந்த மாளிகைகளில், இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற மின் பொலி பன் மணிமிடைந்த தவள மாடம், மாடம் மாளிகை, அது தவள மாடம். தவளம்னா வெண்மையான அர்த்தம். வெண்மையான மாடம். அந்த வெண்மைக்கு என்ன காரணம்? நிறைய மணிகள் மிடைந்திருக்கிறார்கள். மணிகள் நெருங்கி இருக்கின்றன. மிடைதல் என்றால் நெருங்கி இருத்தல். மின் ஒலி பன்மணி, மின்னலை போல ஒளி வீசுகிற பல்வகையான மணிகளை எல்லாம் பதித்ததனாலே, நெருங்கி அவைகளெல்லாம் வழங்குவதனாலே வெண்மையான மாடங்களாக திகழ்கின்றன. அந்த தவள மாடம் மிசை பயில், அதன் மேலே, மிசை என்றால் மேலே, அந்த மாடங்களின் மேலே பதிக்கப்பட்டிருக்கிற சந்திரகாந்தம், சந்திரகாந்தம் என்னும் கல்லானது விசும்பின் மீது, அதே போல சூரியகாந்தம்னு ஒரு கல் இருக்கு. சூரியகாந்தம் கல் படுகிற பொழுது அது அக்னி ஒளியை வீசும். உங்களுக்கு தெரியும். சூரியகாந்தமும் சூபஞ்சும் போலவே என்று திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல் பாடியிருப்பார். இந்த சந்திரகாந்த கல் இளகி நீர்க்கசிவை தரக்கூடிய ஆற்றல் மிக்கது. அவ்வாறு அந்த மாடத்தின் மிசை பயில்கின்ற பதிக்கப்பட்ட சந்திரகாந்தம் விசும்பின் மீது வானத்திலிருந்து, வானத்துல பொன்புரையும் செக்கர் நிற பொழுது தோன்றும் புனிற்றுமதி கண்டுரி. சந்திரகாந்தக்கல் எதை கண்டால் உருகும் என்றால், திங்களை கண்டால் உருகும், இளவொளியை கண்டால் உருகும். அதைத்தான் சொல்லுகிறார். விசும்பின் மீது வானத்தின் மேலே தோன்றுகிற பொன்புரையும் செக்கர் நிறம், பொன்னை போல சிவந்த நிறமுடைய வானம், அது அந்திவானம். அந்த அந்திவானம் சற்றே நேரமானால் என்ன ஆகும்? அங்கே ஒற்றை பிறை சந்திரன் தோன்றும், பிறை சந்திரன் தோன்றும். அதான் சொல்றாரு இங்க, விசும்பின் மீது பொன் உறையும், பொன்னை போல விளங்குகிற செக்கர் வானம், சிவந்த வானம். குறைதல் என்றால் போன்ற என்பது பொருள். இந்த இடத்துல குறை என்றால் போன என்ன ஓம உருவது. குறை என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். இங்க இந்த இடத்தில் குறைதல் என்றால் போல விளங்குதல். பொன்புறையும் செக்கர்வானம், செக்கர்வானம் சிவந்த வானம், அது பொன்னை போல விளங்குகிற சிவந்த வானம். அந்த பொன்னை போல சிவந்து விளங்குகிற வானத்தில் அந்தி பொழுதிலே தோன்றுகிற செக்கர் நிறம், செக்கர் நிறம் போறோம் அந்தி நேரத்துல அப்பொழுது தோன்றுகிற புனிற்று மதி கண்டு, அப்பொழுதுதான் தோன்றிய பிறை சந்திரன். புனிறு என்றால் ஈன்றணிமை உடையது என்பது பொருள். இது முழு சந்திரன் இல்ல, ஒரு கலை, இரு கலை, மூன்று கலை, இப்படி எல்லாம் இளம் சந்திரன், பிறை சந்திரன். அதைத்தான் பெருமான் சூடி இருக்கிறார். அதனாலதான் பெருமானுக்கு பிறை சூடின்னு பேரு. எத்தனையோ திருப்பெயர்கள்ல பெருமானுடைய திருப்பெயர்களில் ஒன்று பிறை சூடி. பித்தா, பிறை சூடி, பெருமானே, அருளாளா என்று நம்முடைய ஆரூரர்
பெருமானை எப்படியெல்லாம் அழைக்கிறார் பாருங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னா, இப்படியெல்லாம் நாம் பெருமானை அழைக்க வேண்டும். பித்தா, கவலையே இல்லை, பித்தனே என்று அழைப்பதனாலே பெருமான் கோபித்துக் கொள்வானா? நிச்சயமாக கொள்ள மாட்டார். என்னென்றால் வித்து என்ற சொல்லுக்கு அன்பு என்பதுதான், மிக மிகுதியான அன்புதான் வித்து என்னும் பொருளை தரும். பெத்த மனம் வித்து, பிள்ளை மனம் கல்லும்பான். வித்து என்றால் அது மிகுதியான அன்பு என்பது பொருள். எனவே நம்முடைய நபியார் பெருமானை எப்படி விழிக்கிறார்? பித்தா, பிறை சூடி, குறித்து மதியை சூடி இருக்கிற பெருமானே. பித்தா, அங்க பாருங்க, பொன்புறையும் செக்கர் நிற பொழுது ஒன்றும் அந்திவானத்திலே தோன்றுகிற புனிற்று மதி. புனிறு என்றால் அப்பொழுதுதான் தோன்றிய என்பது பொருள், பிறந்த என்பது பொருள். புனிற்றா என்றால் கன்று. அப்பொழுதுதான் பசுமாடு என்ற கன்றை நாம் புனிற்றா என்போம். இதெல்லாம் புனிற்று மதி என்றால் அப்பொழுதுதான் தோன்றிய மதி. அப்ப என்ன பொருள்? ஒரு கலை மட்டுமே உடைய மதின்னு வச்சுக்கலாமே. இப்படி புனிற்று மதி கண்டு, கண்டது எது? சந்திரகாந்த கல். மேலேன்னு பாருங்க, சந்திரகாந்தம், சந்திரகாந்தம் என்ற கண்ணானது விசும்பின் மீது பொன்புறையும் செக்க நிற பொழுது தோன்றும். வானத்தின் மேலே பொன்னை போல நிறத்தோடு அந்திவானத்திலே, சிவந்த வானத்திலே தோன்றுகிற, அப்பொழுதுதான் தோன்றுகிற அந்த பிறைச்சந்திரனை கண்டு உருகி, சந்திரகாந்த கல்லுடைய இயல்பு நிலவை கண்டால் உருகும். உருகி பொழிந்த நீரால் அது தண்ணீரை பொழிகிறது. இது நடக்கிற நிகழ்ச்சி. இது எப்படி இருந்தது என்ற ஊமையைத்தான் பின்னாலே சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ஊமையை சொல்லிவிட்டு பின்னாலே பொருளை சொல்லுவோம். பால் போலும் இன் சொல் என்றால் பாலை போல இனிமையான சொல் என்பது பொருள். தேன்மொழி என்றால் தேன் போன்ற இனிமையான மொழி என்பது பொருள். ஊமையை முன்னாடி சொல்றோம், பொருள் பின்னாடி வருது. ஆனா இந்த பாடல்கள்ல, நம்முடைய தெய்வ சேக்கடார் கையாண்டிருக்கிற பல பாடல்கள்ல முன்னாடி பொருளை சொல்லிவிட்டு பின்னாலேதான் ஓமையை சொல்லுகிறார். போன பாட்டை கூட அப்படித்தான் பார்த்தோம். பெண்கள் எல்லாம் மாடி மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மாடி ஒளி வீசுகிறது. அங்கே கூந்தலை அவர்கள் அலைய விட்டிருக்கிறார்கள். அதில் முத்து மாலைகள் அலைகின்றன. அது ஒளிர்ந்த ஒளியை வீசுகிறது என்று நடக்கிற நிகழ்ச்சியை முன்னாடி சொல்லி பின்னாடி ஓமையை சொல்றார். அது போலதான் இந்த பாடல்லையும் நடக்கிற நிகழ்ச்சி என்ன என்றால், மின்னலை போல ஒளி வீசுகிற மணிகள் பல நெருங்கி பதிக்கப்பட்டிருக்கிற வெண்மையான மாடங்கள், அதிலே பதிக்கப்பட்டிருக்கிற சந்திரகாந்த கல், அது வானத்திலே தோன்றுகிற பொன் போன்ற சிவந்த நிறமுடைய அந்திவானத்தில் விளங்கி தோன்றுகிற, அந்த நேரத்தில் தோன்றுகிற, பொழுது தோன்றும் அந்தி பொழுதிலே தோன்றுகிற புனிற்று மதியை கண்டு, அப்பொழுதுதான் தோன்றுகிற அந்த பிறை சந்திரனை பார்த்து, பார்க்கிறது எது? சந்திரகாந்தக்கள். பார்த்து உருகி பொழிந்த நீரால், சந்திரகாந்தக்கள் நிலவை கண்டால் உருகி பொழியும். அவ்வாறு பொழிந்த நீரனாலே அந்த மாளிகையில் அந்த நீர் எப்படி இருக்கிறது? நீர் என்பது பொழிந்த நீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆளவிட்டு. அந்த நீர் எவ்வாறு இருக்கிறது என்றால், அடியவர்கள் கண்களில் இருந்து அன்பின் மிகுதியினாலே வழிகின்ற கண்ணீரை கொண்டு இருந்தது என்று சொன்னார். எந்த அடியவர்கள்? எதை கண்ட அடியவர்கள்? ஏன் அவர்கள் மனம் உருகிற்று? ஏன் அவர்கள் கண்கள் கசிந்தன என்பதை பார்க்கிற பொழுது, வன்புலியின் உரியாடை திரு ஏகம்பர், வன்புலியின் உரியாடை ஏகம்பர், இது நம்முடைய பெருமானுடைய சிறப்புகளை சொல்லுகிற வரி. வலிமையான புலியை உரித்து அதனுடைய தோலை இடையில் அணிந்து கொண்டார் அல்லவா? உரின்னா தோல். வன்புலியின் உரி, வலிமையான புலி. தார்காவர முனிவர்கள் ஏவிய புலி அல்லவா? அது பெருமானை அழிக்க வேண்டும் என்றல்லவா அவர்கள் ஏவினார்கள். பெருமானுடைய ஆற்றலை எல்லாம் உணர்ந்தவர்கள் தானே அவர்கள். எனவே அவர்கள் அனுப்பிய புலி மிக வலிமையான புலி. அது எவ்வளவு வலிமையான புலியாக இருந்தால் என்ன, எவ்வளவு வலிமையான யானையாக இருந்தால் என்ன, எவ்வளவு வலிமையான மானாக இருந்தால் என்ன, மழுவாக இருந்தால் என்ன, முயலகராக இருந்தால் என்ன, எல்லாம் பெருமானுக்கு அடிமைதான். அந்த புலியை உரித்து, உரி என்றால் தோல் என்பது பொருள், அந்த தோலை இடையில கட்டி இருக்கிறார். அதை கூட நம்ம பாட்டுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய அருளாளர்கள். பொன்னார் மேனியனே, பொன் போன்ற நிறம் நிறைந்த திருமேனி உடைய, அருள் திருமேனி உடைய பெருமானே,
புலித்தோலை அரைக்கு அசைத்து, தாரகாவர முனிவர்கள் ஏறிய அந்த புலியின் தோலை உரித்து இடையிலே கட்டி அரைக்கு அசைத்து, மின்னார் செஞ்சடை வேல் மிளிர் கொன்றை அணிந்தவரே பொன் அப்புறமன்னே மாமணியே மழபாடி உள்மாணிக்கும் என்று உங்களுக்கு அந்த பாடல் தெரியும். அதான் சொல்றாரு, வன்புலியின் உரியாடை திருவேகம்பர். இந்த நம்ம ஓமைக்கு இது எந்த அளவுக்கு பின்னாடி பொருந்தி வருகிறது என்று நான் பார்ப்போம். வளமான வலிமையான புலியினை உரித்து அதனுடைய தோலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிற திரியேகம்பர் வளர்சடையும் இளம்பிரையும் கண்டு அந்த ஏகம்பருடைய சடாமுடியையும் அந்த சடாமுடியின் மேல் விளங்குகிற இளம் பிறைச்சந்திரனையும் பார்த்து, அன்பர்கள் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, கரங்குய்வார் உள்மகிழ்வார்கள் அல்லவா, கும்பிட்டு அன்பு உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த அன்பு உருகி மெய் பொழிய உடம்பெல்லாம் வழிய தெய்வாத பொழி கண்ணீர் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானை சொல்லுகிற பொழுது அப்படி பெருமான் நாவுக்கரசர் வந்தார். மார்பார பொழி கண்ணீர் என்றார் சிவஞான சுவாமிகள். அதுபோல இந்த அன்பர்கள் பெருமானுடைய சடாமுடியையும் சடாமுடியின் மேல் இருக்கிற இளம்பிறையையும் பார்த்து அன்பினாலே உருகி அந்த உருக்கம் என்ன ஆகிறது, கண்ணீராக பெருகி அவர்களுடைய உடம்பெல்லாம் நனைக்கிறதா. அதான் சொல்லுகிறார், அன்புருகி மெய் பொழிய உடம்பிலெல்லாம் பொழிகிற அளவுக்கு கண்ணீர் வாரும் அடியவரும், கண்ணீரை ஒழுகச் செய்கின்ற அடியவர்களை போல அவர், அடியவரும் அணைய அடியவர்களை போல. ஓம பின்னாடி வருது, பொருள் மேல இருக்கு. மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன், எப்பொழுதும் பொதுவாக ஓமையை முன்னாடி சொல்லி பின்னாடி பொருளை விளக்குவது இயல்பு. ஏனென்றால் விளங்காதவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக தெரிந்த ஒன்றை சொல்லி தெரியாத ஒன்றை விளங்க வைப்பது. இங்க நமக்கு அந்த கட்டடங்கள்ல பதிக்கப்பட்டிருக்கிற சந்திரகாந்தக்கல் மாலை நேரத்தில் புனிற்று மதியை பார்த்து, ஒற்றைக்கல் நிறைந்த சந்திரனை பார்த்து நீர் கசிந்தது போல, நீர் கசிந்தது, அதான் உண்மை போல இல்லை, நீர் கசிந்தது. அது எவ்வாறு இருந்தது என்றால், நம்முடைய பெருமான் அவருடைய சடாமுடியையும் அதன் மேல் விளங்குகிற திங்களையும் கண்டு இதெல்லாம் பார்த்தோம்னா அடியவர்களுடைய உள்ளம் எப்படி அன்பினாலே உருகு பாருங்க. அந்த அருள் திருமேனியை பார்த்த உடனே சந்திரனை பார்த்தாலே பெருமானை பார்த்ததாக, எங்கேனும் சடாமுடியை பார்த்தாலே சிவமாக, மெய்ப்பொருள் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றவர்கள் நம்முடைய அடியார். அதான் மெய்ப்பொருள் வேடம், சிவ வேடம் தான் மெய்ப்பொருள் வேடம். அது எப்படி அவன் எவ்வளவு உள்ளத்தில் மோசமானவனாக இருந்தாலும், மெய்ப்பொருள் நாயனார் தெரியும் நம்முடைய வரலாறு, அவன் மெய்யெல்லாம் நீரு பூசி வேடிகள் முடித்து கட்டி கையினில் படைகலந்த புத்தக கவளி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு பூந்தனன் முத்தநாதன் என்று பாடுவார் நம்முடைய தெய்வ சேர்க்கிறார். அவன் கொண்ட வேடம் பொய்தவ வேடம் தான் என்றாலும் அந்த வேடத்தை கண்டவுடனேயே எம்பிரான் அடியார் என்று அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார். அந்த புறத்துக்குள்ள போயிடுவார் இல்லையா. தனித்தடை நின்ற தப்பன் தடுத்தும் கேளாமல் உள்ளே யானவர்க்கு உறுதி கூற வந்திருக்கிறேன் நின்றடி நீயும் என்று அவரையும் விலக்கிவிட்டு உள்ளே போகிற பொழுது அந்த நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற அவரை அம்மையார் எழுப்ப துயில் உணர்ந்த அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குவார். காரணம் என்ன என்றால் அவருடைய தோற்றம் வானுயர் தோற்றம். அதான் வள்ளுவர் சொல்வார், வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படி. தன்னுடைய நெஞ்சமானது தான் அறிந்த குற்றத்துக்குள் வீழுமானால் மிக உயர்ந்த தோற்றத்தினால் என்ன பயன் என்றான். அப்படிதான் ஆச்சு. அவன் கொண்டிருக்கிற தோற்றத்தினால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அப்போ அவன் தான் தோற்று போனான். மெய்ப்பொருள் வேடமே மெய்த்தவம் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று முடிப்பார் தெய்வ சக்கரர். எத்தனை முறை படையெடுத்து வந்து
தோற்று போனான். வெல்ல வேண்டும் என்று இப்படி மெய்ப்பொருள் வேந்தர் சீலம் அறிந்து அதற்காக தான் பிறகு அவருடைய அடியாரை போல மெய்த்தவர் வேடம் கொண்டு வருகிறான். புரிந்து அவர் வணங்கும் போதில் தான் முன் நினைத்து அப்பரிசை செய்கிறான். அப்பொழுதும் கூட அவர் ஐயோ அம்மா என்று அலறாமல் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது அந்த நிலையிலும் வென்றார். அதனாலதான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று நம்முடைய நபியாருடைய தில்லைவாழ்த்தில் திருத்தொண்ட தொகையிலே பாடுகிறார். வெல்லுமாறு மிக வல்ல, வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். எல்லா நிலையிலும் வெல்லும். ஏனென்றால் பலமுறை யானையும் குதிரையும் தேரும் ஆளும் கொண்டு வந்து போரிட்டு தோற்று போனவன் அன்னவர் நம்மை வெல்லும் ஆசையால் இப்படி மாறுவேடம் கொண்டு வந்தாலும் கூட அப்பொழுதும் வெல்லுகிறார் நம்முடைய மெய்ப்பொருளார் என்றெல்லாம் நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். அண்மையில் தான் அவருடைய ஐப்பசி சதயத்திலே அவருடைய குரு பூஜை திருநாள் போயிற்று என்று கருதுகிறேன். அண்மையில் பல இணையதளங்களின் வாயிலாக அன்பர்கள் எல்லாம் மிக சிறப்பாக உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ அன்பு மிகுகிற பொழுது கண்களில் கண்ணீர் வர வேண்டும். நெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்று பாடார்ல, கண்ணீர் அரும்பி அப்படி ஒரு நிலை உண்டாகும். எப்பொழுதும் இடைவிடாது பெருமானையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய அருட்குணங்கள், அவருடைய அளவற்ற ஆற்றல்கள், அவர் உயிர்களுக்காக செய்திருக்கிற அற்புதங்கள், அவர் கொண்டிருக்கிற கருணை ஒழுக்கம் ஆகியவற்றை எல்லாம் நினைக்கிற பொழுது இத்தகைய பெரிய பெருமானை நாம் நம்முடைய தலைவராக பெற்றிருக்கிறோமே, நாம் அவற்றையெல்லாம் பின்பற்ற முடியவில்லையே என்று பெருமானுடைய பெருமையையும் தன்னுடைய சிறுமையும் நினைக்கிற பொழுது கண்களிலிருந்து தண்ணீர் தானாக வரும். அதான் காதலாகி மனக்கசிவு ஏற்பட்டு கண்ணீர் சிந்தவள். அப்படி அடியார்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அந்த கண்ணீர் விடுவது போல இருக்கிறது சந்திரகாந்த கல்ல இருந்து நீர் கசிவது என்று சொன்னார். இந்த பின் 2 அடியை பாருங்க. வன்புலியின் உரிய ஆடை திரு ஏகம்பர். இந்த இடத்துல நம்ம பெருமான் என்ற ஒரு பொருளை உணர்த்திற்காக தான் இதை சொல்லியிருக்கார். வலிமையான புலியின் தோலை உரித்து இடையிலே அணிந்து கொண்ட திரு ஏகம்பர் வளர்சடையும் இளம்பிரையும் கண்டு அடியவர்கள் அந்த ஏகம்பருடைய ஏகம்பர் அந்த இடத்துல சிவபெருமானுடைய வளர் சடை, இந்த வளர்ந்து கொண்டே இருக்கிற சடை, நீள் சடை, நெடுஞ்சடை, வாசடை, குறிசடை, சுரிசடை என்றெல்லாம் பல்வேறு வகையாக நம்முடைய பெருமானுடைய சடாமுடியை பற்றி நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பாடுவார்கள் அல்லவா. அதுல இந்த இடத்தை வளர்சடை என்கிறார். அந்த வளர்சடையையும் இளம்பிரையையும் அதுல இருக்கிற இளம்பிரை சந்திரனையும் கண்டு கும்பிட்டு, ஏன் சொல்றாருன்னா, காலில் விழுந்தவனை தூக்கி உலகமெல்லாம் தொழுகின்ற அளவில் தன்னுடைய சிரத்தின் மேல் வைத்துக் கொண்டாரே பெருமான். எந்த அளவுக்கு கருணை உள்ளவராக இருக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் கைவிட்ட நிலையில் தக்கனுடைய சாபம், தக்க சாப படம் கந்த புராணத்துல பார்த்தோம்னா தெரியும். அப்புறம் இந்த சாப விமோசன படம் எல்லாம் வரும். தக்கனாலே சபிக்கப்பட்ட சந்திரன் தன்னுடைய கலைகளை எல்லாம் இழந்து திருமாலிடம் சென்று, பரமதேவனிடம் சென்று, மற்றவர்களெல்லாம் சென்று அங்கெல்லாம் தன்னுடைய குறையை தீர்த்து வைக்க முடியாத நிலையில் ஒற்றை கலை மட்டுமே எஞ்சி இருக்கிற நிலையில் பெருமானுடைய திருவடிகளில் வீழ்கிறான். முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறான். அதான் சரணாகதி தத்துவம். அவ்வாறு முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட சந்திரனை பெருமான் சரிவா என்று அவனுக்கு அருள் செய்து விடவோ மட்டுமல்லாமல், சரணாகதி அடைவோமானால் நாம் உலகத்தார் எல்லாராலும் தொழப்படுவோம் என்ற உயர்ந்த நிலையை உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த வளர்கின்ற சடை மேலே பெருமான் அந்த இளமதியனை சூடியிருக்கிறார். அதான் இங்க வளர்சடையும் இளம்பிரையும் கண்டு பெருமானுடைய அளவற்ற கருணையை நினைத்து நினைத்து அடியார்கள் கும்பிட்டு அன்பு உருகி கும்பிடுகிறார். அன்பு உருகுகிறது, கரவலன் முட்டிக்கிறது போல. கரங்குவிவார் உண்மகளும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கடல்க என்றார் மணிவாசக பரமன். அவ்வாறு அன்பு உருகி மெய் ஒழிய உடம்பெல்லாம் நனைகிற அளவுக்கு பொழிகின்ற, கண்ணீர் வார்கிற அடியவரும்
அது உயர்வு சிறப்பு உண்மை. அடியவர் அணைய அடியவரை போலவும் அநேக மாளிகைகள் அணைய உள அழகிலாத எண்ணிட முடியாத மாளிகைகள் இவ்வாறு இருக்கின்றன. எண்ணிட முடியாத மாளிகைகள்னா எப்படிப்பட்ட மாளிகை? மின்னலை போல ஒளி வீசுகிற வெண்மையான மணிகள் நெருங்கி பதிக்கப்பட்ட வெண்மை நிறமுள்ள மாளிகைகள். அந்த வெண்மை நிறமுள்ள மாளிகைகள் அதன் மீது பதிக்கப்பட்டிருக்கிற சந்திரகாந்த கல்லானது வானத்திலே தோன்றுகின்ற, அதுவும் பொன்னிறமான செக்கரவானத்தில், அந்த செக்கரவானத்தின் பொழுது அந்தி பொழுதிலே தோன்றுகின்ற புனிற்று மதியை கண்டு அது நீர் கசிகின்றது. அது எவ்வாறு இருக்கிறது என்றால், வலிமையான புலியின் தோலை இடையிலே அணிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பெருமானுடைய வளர்ந்த சடையினையும் வளர்ந்த சடையினையும் வளர்ந்த சடையினையும் அதிலே இருக்கின்ற இளம்பிறையினையும் கண்டு அடியவர்கள் கும்பிட்டு அன்பினாலே உருகி மெய்யெல்லாம் நடைகிற அளவுக்கு கண்ணீர் வார்த்து உள்ள விளங்குகிற அடியவர்களை போல பல மாளிகைகள் உள்ளன என்று இங்க இந்த பாடல்ல அந்த சந்திரகாந்த கற்கள் பதிக்கப்பட்ட மாளிகையுடைய சிறப்பை மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டின் வழி சொன்னார். நாம் இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம். தவள மாடம் என்று சொன்னார் முதலடியில. தவள மாடம்னா வெண்ணிறமான மாடம் மாளிகைன்னு சொன்னவன். நம்முடைய அடியார்கள் எல்லாம் தங்களுடைய திருமேனியில எப்பொழுதும் வெந்நீர் அணிந்திருப்பதனாலே இவர்களும் வெண் மாடங்களைப் போல விளங்குகிறார்கள். புரியுதுங்களா? வெண் மாடங்களைப் போல இவர்கள் விளங்குகிறார்கள். அப்ப இவர்களைப் போல வெண்மாடங்கள் விளங்குகின்றன நாம சொல்லணும். வெண்மாடங்களைப் போல இவர்கள் விளங்கினார்கள் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஓமை. நிகழ்ச்சி என்ன என்றால் வெண்மையான மாடங்கள். தவள மாடம் இருக்கிறது. அந்த தவள மாடம் எப்படி இருக்கிறது? உடம்பெல்லாம் வெந்நீர் பூசி இருக்கின்ற அடியார்களைப் போல இருக்கிறது. சரி, சந்திரகாந்த கல் நீர் கசிது அல்லவா? எதை போல? அடியவர்களுடைய கண்களைப் போல சந்திரகாந்த கல். அடியவர்கள் கண்களில் கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தது எது? பெருமானுடைய வளர் சடையும் அதன் மேல் தோன்றுகின்ற இளம்பிறையும். சந்திரகாந்த கல்ல நீர் கசிவு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது எது என்றால், செக்கர்வானத்திலே பொன்னிறமான பொன்புறையும் செக்கர்வானத்திலே அந்த செந்நிற பொழுதா அந்தி நேரத்தின் பொழுது மாலையின் தாங்குருவே போலும் சார் சடைக்கற்றை. அற்புத திருவந்தாதியில் அம்மையார் பெருமானுடைய தோற்றத்தை பாடுகிற பொழுது காலையை போல எது தோன்றுகிறது, நண்பர்களை போல எது தோன்றுகிறது சொல்லிட்டே வருவார். அப்போ மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, அந்த செஞ்சடை கற்றை மாலையின் உருவத்தை, மாலையின் நிறத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அதான் இங்கேயும் பொன்புறையும் செக்க நிற பொழுது என்றால் அந்தி நேரம். அப்பொழுது தோன்றுகிற புனிற்று மதி, அந்த புனிற்று மதியை கண்டு சந்திரகாந்த கற்கள் உருகுகின்றன. இங்கே அவர்கள் பெருமானுடைய வளசடை மேல் தோன்றுகின்ற இளமதியை கண்டு அவர்கள் கண்கள், அவர்களுடைய மனம் உருகுகிறது. எவ்வளவு பொருத்தமான ஓமை சொல்றார் பாருங்க. அடியார்கள் வெந்நீர் அணிந்து வெண்மையான உடம்போடு காட்சியளிக்கிறார்கள். தவளமாடும். அடியார்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. சந்திரகாந்த கல் நீர் கசிகிறது. அடியார்களுடைய கண்களில் இருந்து எப்பொழுது கண்ணீர் வருகிறது? பெருமானுடைய வளர் சடையையும் விளம்பரையும் பார்க்கிற பொழுது அன்பு மிகுதியினாலே கண்ணீர் வருகிறது. அதை போல செக்க நிறம் தோன்றுகிற அந்த அந்தி பொழுதில் தோன்றுகிற புனிற்று மதியை காண்கிற பொழுது சந்திரகாந்த கல்லிருந்து நீர் கசியது. எவ்வளவு அருமையான பொருத்தமான உவமையை தெய்வ சேக்கிழார் அவர்கள். இதெல்லாம் தெய்வ கவினல் வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட உவமை பொருத்தத்தை அமைக்க முடியும். அதையெல்லாம் இயல்பான, இதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்செல்லாம் ஓமையை போடுறதில்லை. இன்றைய கவிஞர்கள் போடுறது போல, சினிமா கவிஞர்கள் போடுவது போலெல்லாம் ஓமைகளை எல்லாம் தேடுவதில்லை. அது இயல்பாக வரும். காரணம் என்ன என்றால், உலகெல்லாம் என்று ஒரு சொல்லை நம்முடைய பெருமான் எடுத்து கொடுக்க, அந்த சொல் உள்ளின்று உணர்த்த எழுகின்ற அந்த கவிதை மடை, கவிதை ஊக்கிலே வருகின்ற அற்புதமான செயல்களை எல்லாம் என்று சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்கிறோம்.
இதை ஒரே வரியில் இந்த பாடலுக்கு உவமையை எப்படி பொருத்தி இருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற அளவில் நம்முடைய சிவகவிமணியை அவர்கள் எப்படி எழுதுகிறார் என்றால், செக்கர் மாலையில் பிறையினை கண்டு நீர் கசிய பெறும் சந்திரகாந்தத்தினை மேல் பதித்த மாடங்கள் செக்கர் போன்ற சடையினையும் அதில் சூடும் பிறையினையும் கண்டு அவற்றால் இறைவருடைய கோலத்தினை உள்ளே கண்டு கொண்டு கண்ணீர் படியும் அடியார் போல உள்ளன என்க என எழுதியிருக்கிறார். நான் விளக்கி மிக தெளிவாக அந்த ஓமை பொருத்தங்களை எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறேன். எனவே நாம் இந்த பாடலை இதோடு நிறைவு செய்து கொண்டு 93வது பாடலுக்கு செல்கிறோம். மாளிகைகளினுடைய சிறப்புகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றார். பொன்மயமான மாடங்களை எல்லாம் சொன்னார். அதாவது கனகமயம் தானாய் என்று சொல்லி படிகள் நீல சோபானமும் மேலே சாளரங்கள் வைரம் பதித்தது போனவருக்கு சொன்னார். அப்புறம் வாயில்களை சொன்னார். பல்வேறு வகையான மாடங்கள் மேலே நின்று கொண்டிருக்கிற பெண்களுடைய சிறப்புகளை சொன்னார். இந்த வெண்மையான மாடங்களிலே பதிக்கப்பட்ட சந்திரகாந்த கற்கள் நீர் கசிவதை சொன்னார். அடுத்த பாடல்ல முகிலுறிஞ்சும் கொடிதொடுத்த முடியவாகும் முழு பளிங்கின் மாளிகைகள் முற்றும் சுற்று நிகரில் சராசரங்களெல்லாம் நிழலினாலே நிறைதலினால் நிறை தவம் செய் இமயப்பாவை நகில் உழுத சுவடும் படை தழும்பும் பூண்ட நாயகனார் நான்முகருக்கு படைக்க நல்கும் அகில யோனிகளெல்லாம் அமைத்து வைத்த அரும் பெரும் பண்டார நிலை அணவாகும் என்று அரும்பெரும் நிலை அணையவாகும் என்ன அணைய என்றால் ஓம் ஊருக்கு தான் போலன்னு அர்த்தம். போல புறைய ஒப்ப உரக மனநிகர நேர நிகர அன்ன இன்ன ஒட்ட ஒடுங்க இவையெல்லாம் ஓம உருவுகள். போலங்கிற பொருளை தருகிற உருவுகள் பல ஓம உருவுகள் இருக்கின்றன. அதுல இவை அன்ன அணைய இந்த மாதிரி அந்த போன பாட்டுல அடியவரும் அணைய என்றாலும் போலன்னு அர்த்தம். இங்கேயும் பண்டார நிலை அணையவாகும். பண்டாரம்னா கருவூலம் பொக்கிஷம் என்று பொருள். காஞ்சிபுரத்துல தாங்க ஒரு நகரத்தை முதல்ல படைச்சு காட்டி பிரமதேவனுக்கு இப்படித்தான் நீ ஊர்களை படைக்க வேண்டும், இப்படித்தான் நீ உயிர்களை படைக்க வேண்டும் என்று பெருமான் சொல்லித் தருகிறார். படைப்பு தொழிலை முதல்ல பிரமதேவனுக்கு சொல்லித் தருகிறார். அது அந்த காஞ்சிபுரத்தினுடைய தலபுராணம் கூட சொல்லுகிற செய்தி. அதுதான் பிரமனுக்கு படைப்பு தொழிலை சொல்லித் தருகிறார். சரி, நகர அமைப்பு சொல்லிக் கொடுக்கிறார். அது முற்ற ஒரு முன்னாடியே ஒரு பார்த்திருக்கிறோம். ஒரு நகரம் என்றால் அதுல எத்தனை நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கும், யோனி பேதங்கள். அவற்றையெல்லாம் படைப்பதற்கும் பெருமான் தான் சொல்லித் தர்றார். இப்படி எறும்பை படைக்க வேண்டும், இப்படி யானையை படைக்க வேண்டும். எறும்பு முதல் யானை ஈராக என்று நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார் அல்லவா. அது சிறுமைக்கும் பெருமைக்கும் அடையாளம். எறும்பை விடவும் சிறிய உயிரினங்கள், கண்ணுக்கு புலப்படாத உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை நாம் நம்முடைய திருமுறைகள் வாயிலாக அறிவோம். இன்றைய அறிவியலும் அதை உணர்த்துகிறது. என்றாலும் கண்ணாலே பார்க்கிற மிக நுண்ணிய ஒரு உயிரை சொல்கிற பொழுது எறும்பு என்றும், மிகப்பெரிய உயிரை காட்டுகிற பொழுது யானை என்றும். இப்ப உயிரளவு பொறுத்த வரைக்கும் அது எறும்பாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஒன்றுதான், உருவந்தான் வேற. இப்படி இதெல்லாம் யோனி பேதங்கள். இவற்றை எல்லாம் எவ்வாறு படைக்க வேண்டும் என்பதையும் பிரமதேவனுக்கு பெருமான் தான் சொல்லி தந்தார் என்று இந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடலை தான் சொல்லப்பட்டது செய்தி. அது ரொம்ப அழகாக கவித்துவம் மிக்க ஆற்றலோடு நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் இந்த பாடலில் சொல்கிறார்கள். எப்படி முகில் உறிஞ்சும் கொடி தொடுத்த முடியவாகும் முழுப்பளிங்கின் மாளிகைகள் முற்றும் சுற்றும் நிகரில் சராசரங்கள் எல்லாம் நிழலினாலே நிறைதலினால். பெரிய மாளிகை, அது முகில் உறிஞ்சும் கொடி தொடுத்த மாளிகை. முகில்னா மேகம், மேகத்தை சென்று உராய்கின்ற அளவுக்கு. உறிஞ்சுதல் என்றால் உராய்தல் என்பது பொருள். அது சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல கூட வரும். பாலைத்தணையை பற்றி பாடுகிற பொழுது யானைகள் சென்று அங்க இருக்கிற மரங்களை உராய், அதை உறிஞ்சுதல் என்று சொல்வார்கள்.
இன்னொன்று, உறிஞ்சுதல் என்றால் வாய் வைத்து பருகுதல் என்ற ஒரு பொருள் இருக்கு. அது நகரம், அது வல்லின ரகரம் போடும், அது உறிஞ்சுதல். இங்கே இடையனம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, முகில் உறிஞ்சும் இடையனம். என்ன அர்த்தம்? மேகத்தை சென்று உராய்கின்ற அளவுக்கு கொடி தொடுத்த, கொடிகள் கட்டப்பட்ட முடியவாகும் சிகரங்களை உடைய, முடி என்றால் தலை, உச்சி, சிகரம், சிகரங்களை உடைய முழு பளிங்கின் மாளிகை, முழுவதும் பளிங்கினாலே கட்டப்பட்ட மாளிகை. முன்னாடி பாருங்க, நவமணிகள் பதிக்கப்பட்ட மாளிகை பார்த்தோம், பொன்மயமான மாளிகை பார்த்தோம், கீழே நீலமணிகள் படிக்கட்டு அமைந்திருக்கிற மாளிகை பார்த்தோம், மேலே வைரங்கள் அலரங்களாக அமைந்திருக்கிறதை பார்த்தோம். அப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகைகளில் பெண்கள் எல்லாம் மேலே இருந்து கூந்தலை ஆற்றியதை எல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த பாடல முழுமையும் பளிங்கினாலே கட்டப்பட்ட ஒரு மாளிகை, கண்ணாடி மாளிகைன்னு வச்சுக்கோமே. பளிக்கு, நம்ம ஓவனத்துல அன்னைக்கு கூட சிந்தித்தம் அல்லவா, ஒரு பளிக்கு மண்டபம் காவிரி பூம்பட்டினத்துல ஓவனத்தில் ஒரு மண்டபம் இருந்தது, அது பளிக்கு மண்டபம், கண்ணாடியால் ஆனது. பளிங்கு, கண்ணாடியின் விட வேற சிறப்பானது பளிங்கு. பொதுவாக கண்ணாடி என்றும் சொல்வார்கள். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் தன் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்ற குரல்ல பளிங்குன்னா அந்த கண்ணாடி. தன்னை அடுத்த பொருள்களை எல்லாம் தன்னுள்ளே காட்டுகின்ற கண்ணாடியை போல, பளிங்கை போல தன்னுடைய மனம் நினைப்பதை முகம் காட்டும். மனம் என்ன நினைக்குதோ அது முகம் காட்டும். இல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அல்லவா. அப்போ பளிங்கன்னா கண்ணாடின்னு வச்சுக்கோமே. அப்படி ஒரு மாளிகை, முழுமையும் பளிங்கினாலான ஒரு மாளிகை. அப்போ அந்த புறத்திலே, அந்த மாளிகையின் புறப்பகுதியிலே சுற்றி திரிகின்ற பல்வேறு வகையான உயிரினங்கள். ஒரு முழு பளிங்கு மாளிகை. அந்த பளிங்கு மாளிகை எவ்வளவு உயரமானதுன்னால், முகில் உறிஞ்சும் கொடி தொடும் முடியவாகும். முடியவாகும்னா உச்சியை உடைய, சிகரத்தை உடைய முடி, சிகரம். முகில் உறிஞ்சுகின்ற, மேகத்தை சென்று உராய்கின்ற அளவுக்கு கொடிகள் பறக்கின்ற சிகரங்களை உடைய முழுமையும் பளிங்கினாலான ஒரு மாளிகை. அந்த மாளிகைகளை முற்றும் சுற்றுகின்ற, மாளிகையினுடைய வெளிப்பக்கத்திலே, முற்றிய என்றால் அதை வெளிப்புறத்திலே சுற்றி சுற்றி வருகின்ற நிகரில் சராசரங்கள் எல்லாம், ஒப்பில்லாத சரங்கள், அசரங்கள், அசைவன அசையாத ஆகிய உயிர்கள் எல்லாம் அதுல இந்த கண்ணாடியில தெரியுமா தெரியாதா? இல்லைங்களா? ஒரு பளிங்குன்னா, பளிங்கால சித்தாந்தத்துல பளிங்குன்னு சொல்லுவாங்க, அது அதுக்குன்னு ஒரு நிறம் இல்லை, ஆனால் தன்னை சார்ந்த நிறங்களை எல்லாம் தன்னுள்ளே காட்டும். அதுபோல இந்த பளிங்கு மாளிகை தன்னை சூழ இருக்கின்ற, சுற்றி வருகின்ற எல்லா பொருள்களினுடைய நிழலையும் தன்னுள் காட்டுகின்றது. பிம்பங்களை தன்னில் சுவரில் காட்டுகிறது, பிரதிபிம்பங்களை காட்டுகின்றது. எது? இந்த முழு பளிங்கினாலான அந்த மாளிகையினுடைய சுவர்களில் அதை சுற்றி வருகின்ற சரங்கள், அசரங்கள், சராசரம், அதான் அசைவன அசைவம். அந்த சராசரங்கள் எல்லாம் நிழலினாலே, அவற்றினுடைய நிழல் அதிலே தெரிகிறது, பிம்பம் தெரிகிறது, பிரதிபிம்பம் தெரிகிறது. தெரிவதனாலே நிறைதலினால், அந்த பளிங்கு மாளிகையினுடைய சுவர்கள், புறச்சுவர்கள் நிறைதலினாலே நம்முடைய நாயகனார், அடுத்த கடைசிக்கு வந்துருங்க, அப்புறம் இடையில இருக்கிற மூன்றாவது அடிக்கு பிறகு பொருள் பார்த்துக்கொள்ளலாம். அது நாயகனாருக்குள்ள அடைமொழிதான். நாயகனாராகிய தலைவராக விளங்குகிற சிவபெருமான் என்ன செய்கிறாரு? இப்ப நாம இந்த இடத்தை எப்படி பார்க்கணும்? மேகத்தை உறிஞ்சுகின்ற அளவுக்கு கொடிகள் பறந்து கொண்டிருக்கிற, சிகரங்களை உடைய, உச்சி பகுதியை உடைய, முழுவதும் பளிங்கினாலான ஒரு மாளிகையின் சுற்றியும் புறத்திலே முழுமையாக சுற்றி வருகின்ற சரங்கள், அசரங்கள், அங்க நிற்கிற மரங்களும் தெரியும்,
செடிகளும் தெரியும், கொடிகளும் தெரியும், மலர்களும் தெரியும், மற்ற பூச்சிகள் தெரியும், விலங்குகள் தெரியும், உயிரினங்கள் தெரியும், தமிழ்வன, ஊர்வன, தத்துவன, பாய்வன எல்லாம் அதுக்குள்ள தெரியும். அந்த நிழல்களை சுவாமி என்ன பண்றார்? நாயகனார் பாருங்க, நிழலினாலே நிறைதலினால் இந்த பிரதிபிம்பங்கள் அந்த சுவரில் நிறைந்திருக்கிற காட்சியினாலே நாயகனாராகிய நம்முடைய பெருமான் நான்முகற்கு, 4 முகங்களை உடைய திசைமுகனாகிய பிரமதேவனுக்கு படைக்க நல்கும் உயிர்களை எல்லாம் இப்படித்தான் நீ படைக்க வேண்டும். இதுதான் எறும்பு, இதுதான் ஈ, இதுதான் வண்டு, இதுதான் பூனை, இதுதான் ஊர்வன என்று ஒவ்வொன்றையும் அந்த நிழல் வழியாக பிரம்மதேவனுக்கு காட்டி படைக்க நல்கும். அவனுக்கு அந்த ஜீவராசிகளை எல்லாம் படைப்பதற்குரிய ஆற்றலை வழங்குகிற அகில யோனிகளெல்லாம் அமைத்து வைத்த எல்லா உயிர் வர்க்கங்களையும் அந்த மாளிகையின் புறச்சுவர்களிலே அமைத்து வைத்த அரும்பெரும் பண்டார நிலை அணையவாகும். எல்லா பொருள்களையும் தன்னுள் சேமித்து வைக்கிறது தானே கருவூலம். அதுபோல சரங்கள் அசரங்கள் அத்தனையும் தன்னுடைய அவற்றினுடைய நிழல்களை எல்லாம் தன்னுடைய புறச்சுவரிலே சேர்த்து வைத்திருப்பதாலே அவை கருவூலம் போல காட்சி அளிக்கின்றன என்று சொன்னார். சரிங்க, இப்ப படைப்பு தொழிலை பெருமான் பிரமதேவன் செய்வதற்கு எல்லா உயிர்களையும் இந்த மாளிகையின் வழியாக காட்டி கொடுக்கிறார் நம்முடைய பெருமானார். நாயகனார் என்று சொன்னார். அந்த நாயகனார் யார்? சிவன் அல்லவா? அவரை எப்படி சொல்ல வேண்டும்? தெய்வ சேக்கரார் தனக்கே உரிய பாணியில் மிக அழகாக சொல்லுகிறார். எப்படி பாருங்க, நிறை தவம் செய் இமயப்பாவை, நிறை தவம் செய், நித்தமாக நாள்தோறும் தவம் செய். என்ன தவம்? சிவபூஜை ஆகிய தவத்தை ஆகமங்களின் விதிப்படி பெருமானிடம் கேட்ட, முன்னாடி கூட பார்த்தோம், அவர் அளித்த ஆகமத்தின் வழியாக மந்திரங்களால் அமைத்த அகழியும் மதிலும் என்று பார்த்தோம். அதுபோல அம்மையார் செய்கின்ற தவம் என்றால், பொதுவாக தவம் என்றால் சரியை கிரிய யோகம் என்பார்கள். ஆனால் இங்கே அம்மை செய்கின்ற சிவபூஜையும் சரியை கிரிய யோகம் எல்லாம் சேர்ந்ததுதானே. 8வது சூத்திரத்துக்கு சரியை கிரிய யோகம் எல்லாம் சொல்ற போது சிவபூஜையை தான் எடுத்து காட்டுவார். சித்தியார்ல 8வது சூத்திரத்துக்கான விளக்கத்தை சொல்கிற போது சரியா என்ன, கிரியைன்னா என்ன, அந்த கிரியையில வருகிற சிவபூஜை என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், அதுல மந்திரம், இந்த மந்திரம், கிரியை, பாவனை சொல்றோம் இல்லைங்களா? மந்திரங்கள் சொல்ல வேண்டும், கிரியைகள் செய்ய வேண்டும். இப்ப நம்ம பிரார்த்த பூஜை செய்யறாரு வச்சுங்க ஒரு சிவாச்சாரியார், நாம் சிவாலயத்தில் வழிபாடு செய்ய செல்கிறோம், அது அபிஷேக நகரமா இருக்கிறது. அப்பொழுது அவர் செய்கிறார் என்றால் அங்கே மந்திரங்களை சொல்லுவார், அடுத்து கிரியை ஆகிய அபிஷேகம் செய்வார், சில பாவனைகள் செய்வார், சில முத்திரைகளை செய்து காட்டுவார். அதெல்லாம் நம்முடைய சிவபூஜையில வருகிற பொழுது தேன முத்திரை என்பார்கள். ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னித்ரோதனம், திக்பந்தனம், அவகுண்டனம், தாளத்திரேயம், தேன்முத்திரை என்று அதான் பாவனை. இப்படி இங்க நம்முடைய பெருமான் என்ன செய்யறாரு, இந்த அம்மா என்ன பண்றாங்க, நிறைதவம் செய் இமயப்பாவை, நித்தியமாக நாள்தோறும் மிக பெரும் சிவ வழிபாட்டை சிவபூஜையை செய்கிற இமயப்பாவை. பாவைன்னா பொம்மை, இமயம்னா தெரியும் மலை, இமயமலையிலிருந்து செஞ்ச பொம்மை இல்லது, இமயமலை அரசனாகிய இமவான் பெற்ற பாவை போல் வாளாகிய உமையம்மையார். அது ஓமையாகுவையர் பாவை என்பது. பாவை என்றால் பொம்மைன்னு அர்த்தம். மிக அழகான பொம்மையைத்தான் பாவை என்று சொல்வார்கள். திருக்கோயில்களிலே பாவை விளக்கு நாம் பார்த்திருக்கோம். பொதுவாக இப்ப பாவை என்றால் பெண் என்ற ஒரு உணர்வை நாம் பொருள் கொள்கிறோம் என்றாலும் பாவை என்ற சொல்லுக்கு பொம்மை என்பதுதான் சரியான பொருள். அப்ப இமயப்பாவை என்றால் இமமான் பெற்ற பொம்மை போல அழகானவளாகிய உமையம்மையார் என்பது ஓமையாகுவேர். ஆகுபெயராக உமையாகுவேரால் வழியாக நாம் உமையம்மை என்று உணர்கிறோம். அப்படி இமயப்பாவை நகில் உழுத சுவடும், அம்மையாருடைய முளைத்தழும்பும், நகில்னா மார்பகங்கள், நகில் உழுத சுவடும். எப்போ கம்பையாற்றங்கரையிலே ஒற்றை மாமரத்தின் கீழே இருந்து சிவபூஜை செய்கிற பொழுது பெருமான் ஒரு திருவிளையாடலாக
அந்த வானத்தையும் தன்னுள் அடக்குகிற அளவுக்கு கம்பை ஆற்றை மிக வேகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து வர செய்ய முன்னாடி நாம் இவற்றையெல்லாம் படித்திருக்கிறோம். அவ்வாறு பெருக்கெடுத்து வர செய்ய அம்மையார் அவர்கள் வெறுவி போய் இருக தழுவி கொள்ளுகிறார். அப்பொழுது முளைத்தழும்பும் கையில் அணிந்திருக்கிற வளைத்தழும்பும் பெருமான் மீது படுகின்றன அல்லவா? அந்த செய்தியை சொல்லுகிறார். எப்படி? நிறைதவம் செய் இமயப்பாவை நகிலுழுத சுவடும், நகில் உழுத சுவடும் என்றால் முளைத்தழும்பும், வளைத்தழும்பும், வளையல் அணிந்திருக்கிற கையோடு இறுக்கி பற்றினார் வளைத்தழும்பும் பூண்ட தன் மேனியிலே பூண்ட அணிந்த நாயகனார் ஆகிய சிவபெருமான் பிரமதேவனுக்கு இந்த பல்வேறு வகையான உயிரினங்களினுடைய சரங்கள் அசரங்களினுடைய தோற்றங்களை எல்லாம் அந்த சோர் வழியாக காட்டி அந்த கருவூலத்தின் வழியாக நிறைந்திருக்கிற கருவூலம் போல் நிறைந்திருக்கிற அந்த மாளிகையின் வழியாக காட்டி இவ்வாறு நீ படைப்பு தொழில் செய்வாயாக என்று அவருக்கு கற்பித்தார் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. ரெண்டும் அற்புத பாடல். பாடல் எளிமையான பாடல் தான், நண்பர்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். என்றால் ஒரு முறை நான் மீண்டும் படிக்கிறேன். முகிலுறிஞ்சும், இது பொருள் நான் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு என்றால் நண்பர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள். முகிலுறிஞ்சும் கொடி தொடுத்த முடியவாகும். இந்த முடியவாகுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடியினை உடைய என்று பொருள். சிகரங்களை உடைய, உச்சி பகுதியை உடைய, முழு பளிங்கின் மாளிகைகள், முழுவதும் பளிங்கினாலான அருமையான மாளிகை. அப்போ அதுல சுற்றுப்புறத்திலே வருகின்ற திரிகின்ற உயிரினங்களுடைய அசையாது நிற்கின்ற மரங்களுடைய நிழலெல்லாம் படியும் அல்லவா? அதான் பிரதிபம்பம். அதான் சொல்றீங்க நிகரில். நிகரியல் என்றால் ஒப்பில்லாத சராசரங்கள். சரம் அசரம் ரெண்டும் சேர்ந்தா சராசரம் என்றால். வடமொழியை தீர்க்க சந்தி குணசந்தி என்றெல்லாம் புணர்ச்சி விதிகள் உண்டு. நம்முடைய தமிழ் புணர்ச்சி விதி இல்லையது. சரம் கூட்டல் அசரம் சராசரம் என்றாகும். கோணம் கூட்டல் கோணம் கோணா கோணம் என்றாவது போல சரம் அசரம் சராசரம் என்றாகும். அது வடமொழி புணர்ச்சி விதி. இதற்கு விதியெல்லாம் நாம் பார்க்க முடியாது, அங்கே வியாகரணத்திலே பார்க்க வேண்டிய விதிகளை. அப்ப இந்த ஒப்பற்ற சரங்களும் அசரங்களும் சுற்றி இருக்கின்ற தன்மையில் அவற்றினுடைய நிழல் படிவதனாலே நிறைதலினால் நம்முடைய நாயகர், அந்த நாயகர் யாரு? நித்தம் தவம் செய்கின்ற இமயப்பாவையினுடைய முளைத்தழும்பையும் வளைத்தழும்பையும் தன்மீது அணிந்து கொண்ட நாயகராகிய சிவபெருமான் ஏகாம்பரநாதர் நான்முகருக்கு 4 முகங்களை உடையவராகிய பிரம்மதேவனுக்கு படைப்பு தொழிலுக்கு கொடுக்கும்படியான, படைக்க நல்கும், நல்குதல் என்றால் கொடுத்தல், படைப்பு தொழிலுக்கு கொடுக்கும்படியான அகில யோனிகள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களினுடைய அமைப்புகளை எல்லாம் அமைத்து வைத்த அந்த சோர் வழியாக, அந்த நிழல் வழியாக காட்டி வைத்திருக்கிற, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிற அரும்பெரும் பண்டாரணி அரிய பெரிய கருவாக்கு நிலையை அணையவாகும் அந்த மாளிகைகள் அவற்றை ஒத்திருந்தன என்று இந்த 93வது பாடல் சொல்கிறது. சரிங்க, அடுத்து 94வது பாடல். இங்க காஞ்சியில 2 வகையான மழை பொழிதான். நமக்கெல்லாம் தெரிந்த மழை ஒரே மழைதான். அது அண்மையில் இப்பொழுதெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிற நீர்மழைதான். ஆனால் காஞ்சியிலே இந்த மழையல்லாமல் வேறு 2 மழை பொழிந்தது என்று மிக அருமையான ஒரு கற்பனை சுவையோடு அந்த காஞ்சியில் வாழ்கின்ற மக்களினுடைய மனநிலையை, அவர்களுடைய செல்வ வளத்தை இந்த பாடல் வழியாக நம்முடைய தெய்வ சேக்கலார் புறப்படுத்துகிறார். ஒரு பாடல் வெளிப்படையாக சொல்லுகிற பொழுது பாட்டோட கருத்தை பார்த்தோம்னா ஏதோ 2 மழை பொழிவுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 2 மழை பொழிவதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது போல பொன்மழை பொழிகின்ற ஒரு பாடல். ஒரு பெண் அந்த ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனியை கொடுக்க அவர் பொன்மழை பொழிய செய்தார் என்ற அந்த நூலுக்கு பெயர் கனகதார தாரேன மழை. இங்கே
2 வகையான மழைகள் பொழிந்தன காஞ்சி மாநகரில். நம்ம நீர்மழை இல்லை. நீர்மழை என்பது வேறு, எப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கிற சிறப்பை உடையது. கூட சொன்னாங்க மாதம் மும்மாரி பொழிவது. 2 வகையாக, மாதத்துக்கு 3 மாரி பொழிவது உண்டு, ஆண்டுக்கு 3 மாரி பொழிவது உண்டு. 2ஐயும் விவேக சிந்தாமணி சொல்லுகிறது. அது போட்டும். இங்கே 2 மழை என்னென்ன மழை பாருங்க. ஒன்று கனகமழை, இன்னொன்று நவமணி மழை. கனகமழை என்றால் என்ன? பொன்னே மழையாக பொழிகிறது. இன்னொன்று நவமணிகளும் மழையாக பொழிகிறது. அப்ப எவ்வளவு செல்வ வளம் அந்த நாட்டுல கிடைக்கும் பாருங்க. நம்முடைய நாடு எவ்வளவு வளமான நாடாக இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஆறுகளெல்லாம் நவமணிகளையும் சந்தனம் அகில் முதலான மணப்புண்களையும் கொண்டு வந்து கரையோரங்களில் குவித்தன என்று பார்க்கும். அவற்றையெல்லாம் அலை கரங்களாலே வீச கரையோரத்தில் இருக்கிற தாமரைகள் தங்களுடைய கரங்களில் அவளை ஏற்றுக்கொண்டன என்றெல்லாம் நம்முடைய திருநாளை போவார் புராணத்தில் அண்மையிலே படித்திருக்கிறோம். அதெல்லாம் வளம், நாட்டினுடைய இயற்கை வளம். அதுபோல இங்கே பொற்களப மாளிகை மேல், பொற்களப மாளிகை மேல் முன்னின்று பொற்களப மாளிகை மேல் முன்றில் நின்று, முன்னின்றுல தவறா படிச்சுட்டேன். பொற்களபம், களபம் என்றால் சந்தனம் என்பது பொருள். களப கஸ்தூரி வாசனா திரவியங்கள் என்று அந்த காலத்துல விக்ரமாதித்தன் கதையெல்லாம் வரும். விக்ரமாதித்தனுடைய கட்டில் எவ்வாறு அமைந்திருந்தது என்றால், களபம் கஸ்தூரி முதலாகிய வாசனா திரவியங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட மிக அருமையான மஞ்சம் என்று அந்த காலத்துல விக்ரமாதித்தன் கதைகள்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய தொன்மை வரலாறு, தொன்ம வரலாறு அதெல்லாம் மிக சிறப்பானவை. அவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது மறந்து கொண்டிருக்கிறோம். மறக்க மறக்க இழந்து விடுவோம். எதிர்கால சந்ததியினருக்கு அவையெல்லாம் தெரியாமலே போய்விடும். எனவே இந்த இடத்துல பொற்களப மாளிகை மேல் முன்றில் நின்று பூங்கழங்கும் மணிப்பந்தும் போற்றியாடும் வில்புருவ கொடிமடவார் களங்கள் சிந்தி விழுவனவும். ஒரு மழை, பொன்மழை. அடுத்து கெழுவு துணை மேவு மாதர் அற்பு முதிர் கலவியினில் பரிந்து சிந்தும் அணி மணி சேடியர் தொகுக்கும் அவையும் ஆகி நற்கனக மழை. நற்கனக மழைன்னா பொன்மழை. உன்னுடைய நவமணி மழை. அடுத்தது இப்பொழுது அல்ல, முதல்ல சொன்னது பொன்மழை. அடுத்து இப்பொழுது சொல்றா பாருங்க, அணிமணி சேடியர் தொகுக்கும் அவையுமாகி நற்கனக மழையன்றி காஞ்சி எல்லை நவமணி மாறியும் புழியும் நாளும் நாளும். நாளும் நாளும் என்றால் தினந்தோறும் என்பது. மாதம் மும்மாறி பொழிவது என்பது வேறு. ஆனால் இங்கே நாளும் நாளும் மழை பொழிகிறது. என்ன மழை பொழிகிறது? நாளும் நாளும் என்ன மழை பொழிகிறது என்றால், கனகமழையும் நவமணி மழையும் பொழிகின்றன. எப்படி பொழியும் என்றால், அது எவ்வாறு பொழிகின்றன என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை இந்த பாடலில் சொல்கிறார் நம்முடைய சேக்கிழார். பொற்களப மாளிகை. மாளிகை எத்தனை மாளிகை? போன மாளிகை முற்றும் பளிங்காலான மாளிகை. இப்போ பொன்னால் ஆகிய மாளிகை. அப்படியே களவ மனம் கமழ்கிற மாளிகை. களவம்னா சந்தனம் என்பது பொருள். களப சாந்து பூசி இருக்கிறார். மான்மத சாந்தும் கத்தோரி சாந்தும் இந்த களப சாந்தும் பண்டைய காலத்து பெரிய மாளிகைகளில் பூசி மணங்கமழ செய்வார். இல்லமெல்லாம் மணங்கமழ். அப்படி பொன்னால் ஆகிய மாளிகைகள் களபச்சாந்து பூசிய மாளிகைகள். பொற்களப மாளிகை மேல் முன்றில், அந்த மாளிகை மேலே இருக்கிற முற்றத்துல, இல்முன் என்பதுதான் முன்றில் என்பது ஆகும். உங்களுக்கு தெரியும். முன்றில் நின்று கொண்டிருக்கிற பெண்கள் என்ன ஆடுகிறார்கள்? பூங்கழங்கும் மணிப்பந்தும், அழகான கழங்கு விளையாடுகிறார்கள். கலர்ச்சிக்காய் விளையாடுவார்கள். புதைக்காய் விளையாட்டு அந்த காலத்துல முட்டு பெண்கள் எல்லாம் விளையாடுவார்கள். அதுவெல்லாம் போயின. நம்முடைய கலைகளை இழந்து கொண்டிருக்கிறோம், கல்வியை இழந்து கொண்டிருக்கிறோம், இலக்கியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில கலர்ச்சிக்காய் ஆடுவார்கள். அதுவும் என்ன இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டு பெருமானுடைய புகழை பாடுகிற
பாடல்களை பாடிக்கொண்டு ஆடுவார்கள், அல்லது இயற்கை வளங்களை பாடிக்கொண்டு ஆடுவார்கள். ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் வரும். அதுபோல அந்த கவர்ச்சிக்காயை வைத்துக் கொண்டு பெண்கள் ஆடுகிற பொழுது, இந்த 7 காய் 8 காய் புதைக்காய் என்று சொல்லுவார். அதுபோல பூங்கழங்கு அழகான கழங்கையும் கவர்ச்சிக்காயினையும் மணிப்பந்தும் அழகிய மென் பந்து விளையாடுவார்கள். இதெல்லாம் பெண்கள் விளையாடுகிற விளையாடல்கள். மணிப்பந்தும் போற்றி ஆடும் என்றால் இந்த கழங்கினையோ பந்துகளையோ போற்றி இல்லை. அவர்கள் ஆடுகிற பொழுது என்றும் பொருள் சேர் புகழ் என்பது பெருமானுடைய புகழ் தான் பொருள் சேர் புகழ். இல்ல, நம்ம கூட பலமுறை பார்த்திருக்கிறோம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழ் தான் பொருள் சேர்ந்த புகழ். அந்த புகழை இடைவிடாமல் யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மயக்கத்திற்கு காரணமாகிய நல்வினையும் தீவினையும் வந்து சேரா. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இருவினை ஒப்பு வந்து சேரும், சத்திரிபாதை வீழ்ச்சி கெட்டும் என்பது திருக்குறள் சொல்லாமல் சொல்லுகின்ற உண்மை. திருக்குறளில் அமைந்திருக்கிற சைவ சித்தாந்தம். அப்படி இங்கே பூங்கழங்கும் மணிப்பந்தும் விளையாடுகிற அந்த பெண்கள் போற்றி ஆடுகிறார்கள், பெருமானுடைய புகழை போற்றி போற்றி ஆடுகிறார்கள். அவ்வாறு நம்ம மணிவாசக பெருமான் பாடுகிறாரே, கோத்தும்பியும் திரு தள்ளேனமும் அடுத்து பூவல்லியும் வெல்லாம் பெண்கள் ஆடுகிற பொழுது பாடுகிற பொழுது இவற்றையெல்லாம் ஆடுகிறார்கள், அம்மானை ஆடுகிறார்கள். பாடுதுங்கான் அம்மானாய். அப்ப அந்த அம்மானாய் பாடுகிறார்கள். எதை பாடுகிறார்கள்? பெருமானுடைய புகழை பாடித்தான் அம்மானை ஆடுகிறார்கள். அதுபோல இங்கே பூங்கழங்கும் மணிப்பந்தும் ஆடுகின்ற பெண்கள் போற்றி ஆடுகிறார்கள், பெருமானுடைய புகழை போற்றி ஆடுகிறார்கள். மணிப்பந்தும் போற்றி ஆடும் வில் புருவ கொடிமடவார். எப்படி பாருங்க, இந்த பெண்களுடைய அழகை சொல்கிறார். வில்லை போன்ற புருவம், வினை பயன் மெய்யுரு என்ற 4 வகைவர வந்த உமை தோற்றம் என்று சொல்கிறாரே, வில்லை போன்ற புருவம், வில்லை போன்ற வளைந்த புருவம். உவமை சொன்னா அதுல ஓமை இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும், ஓம உருவு இருக்க வேண்டும், பொதுத்தன்மை இருக்க வேண்டும். இதுதான் ஓமையினுடைய அடையாளம். இப்ப தேன்மொழி என்று சொன்னால் தேனை போன்ற மொழி, தேனை போன்ற இனிய மொழி என்று நாம் அவற்றை விரிக்க வேண்டும். இப்போ தேன் என்பது ஓமை, மொழி என்பது பொருள். போன்ற என்பது ஓமை உருவு, இனிமை என்பது பொதுத்தன்மை. தேனும் இனிமையானது, மொழியும் இனிமையானது, அது பொதுத்தன்மை. இப்படி எல்லா ஓமைகளிலேயும் ஓமை சொல்லுகிற பொழுது ஓமை ஒரு கூறாகவும் பொருள் ஒரு கூறாகவும் இருக்க இடையிலே ஓம உருவும் பொதுத்தன்மையும் காட்டப்பட்டிருக்க வேண்டும். அது மறைந்திருக்கும். அதான் ஓமை தொகைனாலே மறைந்திருக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒண்ணு மறைஞ்சிருந்தாதான் தொகைன்னு பேரு. ஓம உருவு மறைந்திருக்கும், பொதுத்தன்மை மறைந்திருக்கும். இப்ப தேன்மொழியில 2 இல்லை. ஓம உருவும் இல்லை, பொதுத்தன்மையும் இல்லை, 2 மறைஞ்சிருக்கு. அதான் ஓமை தொகை. தொகை என்றால் மறைந்திருக்கணும். வினைத்தொகைன்னா காலம் மறைஞ்சிருக்கும். பண்பு தொகைன்னா பண்பு உருவு மறைந்திருக்கும். ஆகிய உருவு மறைந்திருக்கும். உண்மை தொகைனா மறைந்திருக்கும். வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்கும். ஐயால் கூயின் அதுகள் என்ற வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்கும். இந்த 5 தான் தொகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை ஆகிய 5 தொகை. இந்த 5லையும் 5 வகையான தன்மைகள் மறைந்திருக்கின்றன. வேற்றுமை தொகை என்றால் வேற்றுமை உருவுகள் மறைந்திருக்கின்றன. ஓமை தொகை என்றால் ஓம உருவு மறைந்திருக்கிறது, பொதுத்தன்மை மறைந்திருக்கிறது. உண்மை தொகை என்றால் மறைந்திருக்கிறது. இரவு பகல் என்றால் இரவும் பகலும் மறைந்திருக்கிறது. சேர சோழ பாண்டியர் என்றால் சேரனும் சோழனும் பாண்டியனும் மறைந்திருக்கிறது. அது உண்மை தொகை. வினைத்தொகை என்றால் காலம் மறைந்திருக்கிறது. கொள்களிரு, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு, அலைகடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், காலம் மறைந்திருக்கிறது அல்லவா? அது வினைத்தொகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உண்மை தொகை, உண்மை தொகை. பண்பு தொகை என்றால் பண்பு மறைந்திருக்கும். செந்தாமரை செம்மையாகிய தாமரை, கரும்புதிரை கருமையாகிய குதிரை, வட்டக்கல் வட்டமாகிய கல் என்று பண்பு உருவம் மறைந்தது. அப்படி இவையெல்லாம் தொகைன்னா மறைந்திருக்க வேண்டும். ஐந்தொகை மொழி மேல் பிற தொகல் அன்மொழி. அன்மொழி தொகை என்று ஒரு தொகை இருக்கிறது.
இந்த 5 தொகையும் நிலைக்கடனாக கொண்டு அல்லாத மொழியை உணர்த்துவது அன்மொழி தொகை. அது வேற, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ நான் சொல்லிட்டு வருவேன் இது அன்மொழி தொகை என்று. அதுபோல இங்கே பொற்களவ மாளிகை மேல் பொன்னால் ஆகிய மாளிகை, சந்தன சாந்து பூசி இருக்கிற மாளிகை, அதன் மேலே முன்றில் இருக்க நின்று கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அவர்கள் பூங்கழங்கையும் அழகான பந்தையும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இறைவனை போற்றி பாடிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளையாடுவர்கள் எப்படிப்பட்டவர்களால் வில் பூர்வ கொடி மடவார். மடவார்ன பெண்கள். வில் பூர்வ கொடி மடவார். வில்லை போன்ற வளைந்த அழகிய, அதான் வில்லை போன்றங்கிறது வில் மடவா. வில் புருவம் என்றால் வில் என்பது உவமை, புருவம் என்பது பொருள். இடையில 2 மறைஞ்சிருப்பாருங்க. வில்லை போன்ற வளைந்த, அப்போ போன்றங்கிறது ஓம உருவு, வளைந்த என்பது பொதுத்தன்மை. அது 2 மறைந்திருக்கிறது. வில்லை போன்ற புருவத்தையும் கொடிமடவார், கொடியை போன்ற இடையினையும் உடைய, இங்கே பொருளும் மறைந்திருக்கிறது. கொடிதான் ஓமை, பொருளும் மறைந்திருக்கிறது. கொடியை போன்ற இடையினையும் உடைய மடவார்கள் கலன்கள் சிந்தி, விளையாடுகிற நேரத்தில் அவர்கள் அணிந்திருக்கிற கலன்கள் எல்லாம், அணிகலன்கள் எல்லாம் சிந்துகின்றன. மாடி மேல விளையாடுறாங்க பாருங்க. பொற்களவ மாளிகை மேல் முன்றில் நின்று, மேல் முன்றிலே நின்று கொண்டு வில்புருவ கொடி மடவார் பூம்பந்தும் பூங்கழங்கும் மணிப்பந்தும் போற்றி ஆடுகிற பொழுது கலன்கள் சிந்தி, அவர்கள் அணிந்திருக்கிற அணிகலன்கள் சிந்துகின்றன. அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அவ்வளவு செல்வ வளம் மிக்கவர்கள். அணிகலன்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் தொகுத்து வருவதற்கு தோழி பெண்கள் இருப்பார்கள். நம்ம ஊர்ல குழை உண்டு கோழி எரியும் சோழ நாடு. நெல்காய வைக்கிற இடத்துல கொத்துவதற்கு கோழிகள் வருகிற பொழுது அந்த கோழி நெல்லை காவல் காக்கின்ற பெண்கள் தங்கள் காதிலே அணிந்திருக்கிற பொன்னால் ஆகிய குழைகளை கழற்றி வீசி எறிந்து கோழியை விரட்டுவார்கள் என்றால் எவ்வளவு செல்வ வளம் மிக்கவர்களாக நம்முடைய பெண்கள் இருந்திருக்கிறார்கள், நம்முடைய நாடு இருந்திருக்கிறது. அப்ப இங்கே வில்புருவ கொடிமடவார்கள் என்ன செய்கிறார்கள்? கழங்கு ஆடுகிற பொழுதும் பந்தாடுகிற பொழுதும் அவர்கள் மேனியிலே அணிந்திருக்கிற அணிகலன்கள் எல்லாம் சிந்துகின்றன, கீழே விழுகின்றன. மேல் மாடியில் விளையாடுகிறார்கள், கீழே சிந்துகின்றன. சிந்தி விழுவனவும், அதுதான் கனகமழை. சிந்தி விழுவனவும் கழுவு துணை மேவும் ஆதர். அப்புறம் இன்னொரு பாருங்க, மாளிகை மேல தன்னுடைய உயிர் துணை, கழுவுதல் என்றால் பொருந்துதல் என்பது பொருள். உயிரோடு பொருந்தி இருக்கிற துணைவர்கள் என்றால் கணவர்கள் என்பது. கழுவு துணை, நம்ம கூட இப்ப அன்பு கெழுமிய நண்பர் என்றெல்லாம் கடிதம் அந்த காலத்துல எழுதுவாங்க. இப்ப கடிதம் எழுதுற பழக்கமும் போயிட்டுது. ஒரு காலத்தில் கடிதம் எழுதுவார்கள், அதுல நண்பர்களுக்கு எழுதுவோடு அன்பு கெழுமிய நண்பர்கள். கழுவுதல் என்றால் பொருந்திய என்று பொருள். இப்ப பாருங்க, இந்த கெழுவு துணை மேவுமாதர் என்றால் உயிரோடு அன்பால் பொருந்தி இருக்கிற துணைன்னா கணவன்மார்களை மேவும் விரும்பி தழுவுகின்ற மாதர்கள் பெண்கள் அற்பு முதிர் கலவியினில், அன்பின் முதிரினாலே ஏற்படுகிற கலப்பு. அற்பு என்றால் அன்பு என்பது பொருள். அது எதுகை நோக்கி மெல்லினம் வல்லினமாக வலித்தல் விகாரம் என்று செய்யுள்ள பேர். ஏன் அது அன்புன்னே போற்றக்கூடாதா என்றால், செய்யுள்ள எதுகை நோக்கி மேல வருக. பொற்களவம், பிற்புருவம், 4வது அடியில் நற்கனகம் என்று வர்ற பொழுது 3வது அடியில அன்பு முதிர் என்று வந்தால் எதுகையில் குறைபாடு ஏற்படும். அதனால எதுகை நோக்கி ந என்ற நகரம், அது ரநகரம், அது மெல்லெழுத்து, அது வல்லினமாக வலித்தல் பெறுகிறது, வலித்தல் விகாரம். அது அற்பு முதிர் கலவியினில், அன்பு முதிர்வதனாலே ஏற்படுகிற புணர்ச்சி. கலவி என்றால் கலத்தல். யாரோடு கலக்கிறார்கள்? கெழுவு துணை மேவு மாதர், உயிரோடு கலந்து அன்பு பொருந்தி இருக்கிற கணவன்மார்களை பொருந்துகின்ற பெண்கள்
அன்பு முதிர்ச்சியினாலே கலவியினில் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது, சேர்கிற பொழுது, கலக்கிற பொழுது பரிந்து அவர்களால் கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக அவர்களை தழுவுவதனாலே சிந்துகின்ற, கலந்து விழுகின்ற மணி, சிந்தும் மணி, அணி அழகான மணிகள், சிந்துகிறதா மணிகள், அவர்கள் அணிந்திருக்கிற மணிகள் கணவன்மார்களோடு சேர்கிற பொழுது சிந்துகின்றன. அந்த மணிகளை சேடியர்கள் தொகுக்கிறார்கள். கீழே நின்று கொண்டிருக்கிற தோழி பெண்கள் மேலேர்ந்து விழுகின்றனவாகிய அணிகளையும் இந்த மணிகளையும் சேடியர்கள் தொகுக்கும், அவையும் தொகுக்கின்ற அவையும் அந்த மணிகளும் ஆகி ரெண்டும் கலந்து நற்கனக மழை அன்றி முதல்ல பொழிந்தது நற்கனக மழை, பொன்மழை. ஏனென்றால் அந்த விளையாடுகிற பொழுது, கலங்கை விளையாடுகிற பொழுது, பந்தை விளையாடுகிற பொழுது அந்த உடல் அசைவினாலே அவர்கள் தாவுதலினாலும் பாய்தலினாலும் குறுக்கும் நெடுக்கும் செல்வதனாலும் பந்து விளையாடுகிற பொழுதும் கலங்காடுகிற பொழுதும் அவர்கள் உறுப்பிலே மேனியிலே அணிந்திருக்கிற அணிகலன்கள் சிந்துகின்றன. அது அந்த விழுவனவும் நற்கனக மழை, நல்ல பொன்மழையாக விளங்குகிறது. அன்றி அதோடு மட்டுமல்லாமல் காஞ்சி எல்லையிலே நவமணி மழை. நவமணி மழை எது? இப்பொழுது கெழுவு துணை மேவு மாதர் அற்பு முதிர் கலவியினில் பரிந்து சிந்துகின்ற அணிமணி, அழகான மணிகள். தன்னுடைய உயிரோடு கலந்திருக்கிற கணவன்மார்களோடு சேர்ந்து விளங்குகிற பெண்கள், சேர்ந்து வாழுகிற பெண்கள் கலக்கின்ற பொழுது, அவர்களோடு கலந்து சேர்ந்து வாழுகிற பொழுது அன்பின் மிகுதியினாலே, இருக தழுவுதலினாலோ அல்லது மற்ற செயல்களினாலோ அவர்கள் அணிந்திருக்கிற மணிகள் தரை நோக்கி சிந்துகின்றன. அவற்றையெல்லாம் சேடிகள் தொகுக்கிறார்கள். ஆக இரண்டு வகை மழைகள் பொழிகின்றன. ஒன்று நற்கனக மழை, அதோடு மட்டுமல்லாமல் காஞ்சி எல்லையிலே நவமணி மாரியம், நவமணிகள் பதித்த அந்த மணிகள் எல்லாம் உதிர்கின்றன அல்லவா? பரிவோடு அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை தழுவுகிற பொழுது அந்த நவமணி மாரியும், மாறி என்றால் முதல்ல கனகமழை என்றார், கனகமழை பொன்மழை. அடுத்தது மணிமாரி என்றால் நவமணிகளாகிய மழையும் பொழியும், நாளும் நாளும் பொழியும், நாள்தோறும் பொழிகிறது. அப்ப நாள்தோறும் விளையாடுகிறார்கள். நாள்தோறும் முன்றிலில் பொன்மயமான சந்தனம் பூசப்பெற்ற மாளிகையின் மேல் முன்றிலில் நின்று கொண்டு பெண்கள் நாள்தோறும் கழங்கினையும் பந்தினையும் பெருமானை போற்றி ஆடுகிறார்கள். அப்பொழுது அந்த கலன்கள் விழுகின்றன. நம்முடைய நாவுக்கண் ஞானசம்பந்த பெருமான் கழுவலத்தில் பாடுகிற பொழுது இறைவனது தன்மை பாடி பெண்கள் பூம்பந்து ஆடுகிறார்கள், கடங்க ஆடுகிறார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? இங்கே போற்றி ஆடி என்று சொன்னார், போற்றி பாடும், போற்றி ஆடுன்னு சொன்னார். போற்றி என்றால் யாரை போற்றுவது? விளையாடுகிற பந்தை போற்றுகிறார்களா, இல்ல விளையாடுகிற கலங்கை போற்றுகிறார்களா? இல்லை, இறைவனை போற்றுகிறார்கள் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடி காட்டுகிறார். இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார், கருமையான அகன்ற கண்களை உடைய பெண்கள் கழல் பந்து அம்மானை பாட்டையரும், கழலும் பந்தும் அம்மானையும் பாட்டையரும் பாடிக்கொண்டு விளையாடுகின்ற கழுமலமே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறான். எனவே போற்றி பாடுதல் என்றால் இறைவனை போற்றி பாடுதல் என்பதுதான் போகும். சரிங்க, இப்போ ரெண்டு வகையான மழை பொழிந்தது. ஒன்று கனக மழை, இன்னொன்று நவமணி மழை. இது நாளும் பொழிகிறது என்று இந்த பாடல் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்பா அந்த பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எவ்வளவு செல்வ வளமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் விளையாடுகிற பொழுது, நம்ம எல்லாம் விளையாட்டுக்கு போனோம்னா இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிடுவோம். அணிகலன்களை எல்லாம் கழட்டி வைத்து விட்டு கையில் அணிந்திருக்கிற கடிகாரம் உள்ள எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டு விளையாட போவோம். ஆனால் அங்கே பெண்கள் எல்லா அணிகலங்களோடும் விளையாடுகிறார்கள். அதனாலேதான் அவர்கள் பூம்பந்து ஆடுகிற பொழுதும் கடங்காடுகிற பொழுதும் அவர்கள் அணிந்திருக்கிற அணிகலன்கள் எல்லாம் மேலிருந்து சிந்துகின்றன. அவற்றையெல்லாம் விழுகின்ற அவையெல்லாம் கனகமழை, அவற்றையெல்லாம் சேடியர்கள் தொகுக்கிறார்கள். அதை போலவே கெழுவு துணை மேவு மாதர்கள் அன்பின் முதிர்வினாலே தங்களுடைய கணவன்மார்களை தழுவுகிற பொழுது அவர்கள் அணிந்திருக்கிற அணிகளிலே இருக்கிற மணிகளெல்லாம் சிந்துகின்றன. அவை நவமணி மழையாக விளங்குகிறது. அவற்றையெல்லாம் தோழியர்கள் தொகுக்கிறார்கள். இப்படி நாளும் நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் நாள்தோறும் மகிழ்ச்சியான இல்வாழ்க்கையை அந்த பெண்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்வாழ்க்கையில் நாள்தோறும் மகிழ்ச்சி இருக்கிறது.
கணவன்மார்களோடு கெழுவி வாடுகிறார்கள், விளையாடுகிறார்கள் என்றாலே மகிழ்ச்சி இருந்தால்தான் விளையாட்டுவர். எனவே அவர்கள் மகிழ்ந்து விளையாடுகிறார்கள், கணவன்மார்களோடு மகிழ்ந்து இருக்கிறார்கள். எனவே இல்வாழ்க்கையும் செம்மையாக அமைந்திருக்கிறது, மிக செல்வம் பொருந்திய வாழ்வாக அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த பாடல் வழியாக நம்முடைய தெய்வ சேக்கடார் சொல்லாமல் சொல்லி விளக்குகிறார். இவற்றையெல்லாம் நாம் உய்த்துணர வேண்டும். பெண்கள் மீது அணிந்திருக்கிற அணிகலன்கள் சிந்துகின்றன, நவமணிகள் சிந்துகின்றன, அவற்றை பற்றி எல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு செல்வ வளம் இருந்தால் அவற்றை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் ஆடுவார்கள் என்பதை நாம் உய்த்துணர வேண்டும். எனவே மழையாக பொழிகிறதெல்லாம் ஒண்ணு ரெண்டு உதிர்ல மழை பொழிகிறது என்றால் மழை பாருங்க, கனகமழை அன்றி காஞ்சி எல்லை நவமணி மாறியும் பொழியும். பொழிதல் என்றால் மிக அருமையா அதிகமாக கூட்டுதல். அப்ப அவர்கள் அணிந்திருக்கிற கலங்கள் எல்லாம் மிக அதிகமாக சிந்துகின்றன. அதை போல அவர்கள் அணிந்திருக்கிற அணிகளில் இருக்கிற மணிகள் எல்லாம் அதிகமாக சிந்துகின்றன, பொழிகின்றன என்று சொல்கிற பொழுது அவர்கள் எவ்வளவு செல்வ வளம் மிக்கவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் மனம் நிறைவு உடையவர்கள், நல்ல இல்லறத்தை செம்மையாக நடத்துபவர்கள், இல்லற வாழ்க்கை மட்டுமல்லாமல் தங்களுடைய உடல் நலத்தை ஓப்புகின்ற வகையில் மிகச்சிறந்த கலங்கையும் ஆடுபவர்கள், பந்தையும் ஆடுபவர்கள், அப்பொழுதெல்லாம் பெருமானை போற்றுகின்ற தன்மை உடையவர்கள் என்றெல்லாம் சொல்வதன் வாயிலாக பண்டைக்கால மகளிருடைய ஆடவர்களுடைய இல்வாழ்க்கையின் அமைப்பை இந்த பாடல் வழியாக நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் மிகச் செம்மையாக நம்மை உயிர்ப்புணர வைக்கிறார் என்று சொல்லி அடுத்து 95வது பாடலுக்கு நாம் செல்கிறோம். அந்த 95வது பாடல்ல காஞ்சிமா நகரத்தினுடைய சிறப்பினையும் அங்கே வாழ்கிற மக்களுடைய குடிமக்களுடைய சிறப்பினையும் மிக அருமையாக பாடி காட்டுகிறார். அது 95வது பாடல். அநேகமாக இன்றைய பாடலுடைய நிறைவு அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மிக அருமையான பாடல். பூமகளுக்கு உறைவுளனும் தகையவான பொன்மாடத்து அரமியங்கள். பாருங்க, மாட மாளிகைகளை தான் சொல்லிட்டே வர்றார். எவ்வளவு மாளிகைகள் நிறையாக வரிசை வரிசையாக இருக்கிறது. பூமகளுக்கு உறைவுளனும் தகையவான பொன்மாடத்து அரமியங்கள் ஒலிய நின்று மாமகர கொடை மகளிர் மைந்தர் அங்கண் வந்தேறும் முன்னர் வந்தேறும் முன் நறுநீர் வண்டலாட தூமணி பொன் புனைநாள துருத்தி வீசும் சுடர் வீடு சென் குங்கும நீர் துவலை தோய்ந்த காமர்மணி நாசிகையின் மருங்கு தங்கும் கருமுயில்கள் செம்முயில்கள் ஆகி காட்டும். இந்த பெண்கள் குங்கும குழம்பை துருத்தியிலே வைத்து விளையாடுகிறார்கள், வண்டலாட்டு விளையாடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பீச்சி அடிக்கிற அந்த சென் குங்கும குழம்பானது மாளிகையின் நாசிகளிலே படுகின்றன. நேற்று காது போன்ற பகுதி சொன்னோம் அல்லவா, அது போல உயரமான பகுதியில் ஒரு பகுதியை மூக்கு போன்ற பகுதி என்று சொல்வார்கள். நாசிகை, நாசின்னா மூக்கு, அது ரெண்டு பக்கத்திலே இருக்கும். அந்த நாசிகை மேலே அந்த பெண்கள் வண்டலாடுகிற பொழுது கையிலே ஒரு துருத்தி வைத்துக் கொண்டு, அதாவது துருத்தி என்றால் என்னன்னா உள்ளே நீரை நிரப்பி வெளியே பீச்சி அடிக்கிற ஒரு குளம். நம்ம இப்ப ஸ்ப்ரேயர்ஸ் சொல்றோம் இல்லையா, ஸ்ப்ரேயர்ஸ், இந்த பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயர் வச்சிருக்கிறாங்கல்ல, அது போல பழங்காலத்துல பெண்கள் அது பொன்னாலானது, மணிகள் பதிக்கப்பட்டது என்பதெல்லாம் அவங்களுடைய செல்வ சிறப்பை காட்டுவதா நம்ம பண்ணலாம். அந்த துருத்தியில் வைத்துக் கொண்டு அந்த குழல் வழியாக பெண்கள் சென் குங்குமம் குழம்பை பீச்சுகிறார்கள். தங்களுடைய கணவன்மார்கள் ஒருவருக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பீச்சுகிற அந்த சென் குங்கும குழம்பானது அந்த மாளிகையின் நாசிகைகளில் எல்லாம் படிந்திருக்கின்றன. அவ்வாறு படிந்திருக்கின்ற நாசிகைகளில் மேகங்கள் வந்து, கருமேகங்கள் வந்து படிக்கின்றன. வந்து படிந்த கருமேகங்கள் இந்த செங்குங்கும குழம்பு அதன் மேல் பட்டதனாலே கருமுகில்கள் எல்லாம் செம்முகில்களாக மாறின என்று இந்த பாடல்லே சொல்லுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கடார். சரிங்க, அது எங்க பாடுறாங்க, எங்க ஆடுறாங்க, அந்த பெண்கள் எப்படி வீசுகிறார்கள் என்பதை சொல்லுவதுதான் இந்த பாடல். பூமகளுக்கு உறைவுளனும் தகையவான பொன் மாடம், நல்ல பொன் மாளிகை,
சென்ற பாட்டுல பொன் மாளிகையிலே சந்தன சேர் பூசி இருந்தது என்று பார்த்தோம். இது பொன் மாடம், பொன்னிறமான மாடங்கள், உயர்ந்த மாளிகைகள். அது பூமகளுக்கு உறையுள், பூமகள் தங்குகிற இடம் என்று சொல்லுகிற அளவுக்கு தகுதி உடையன. பூமகள் யாரு என்றால் மகாலட்சுமி திருமகள் இல்லைங்களா? திருமகள் இருக்கிற மலர் தாமரை மலர். அந்த பூமகளுக்கு உறையுள் ஒரு கையை உயர்த்தி இருப்பதனுடைய நோக்கம் என்ன? சரிங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, பூமகளுக்கு உறையுள் என்ன? பூமகள் என்றால் திருமகள் லட்சுமி. லட்சுமி தங்குவதற்குரிய சிறப்பான இடம் என்று சொல்லுகிற அளவுக்கு மாடங்கள் மாளிகைகள் இருந்தன. பூமகளுக்கு உறையுளனும் தகையமான அந்த தகுதியினை உடைய பொன்மாடத்து பொன்மயமான மாடங்கள் மாளிகைகள், அதிலே அரமியங்கள் பொலிய நின்று. அரமியங்கள் என்றால் நிலாமுற்றம் என்பது பொருள். பொன்னாலாகிய மாடம் அது திருமகளே வந்து தங்குவதற்குரிய தகுதியுடையது என்று சிறப்பித்து சொல்லப்படுகிற அளவுக்கு மிக உயர்ந்த மாளிகைகள். அதிலே இருக்கிற நிலாமுற்றம், அரமியம் என்றால் நிலாமுற்றம் என்பது பொருள். நான் வேறு இலக்கிய சான்றுகளை பின்னாலே சொல்லுகிறேன். அந்த அரமியங்களும் பொலிய நிலாமுற்றம் அழகாக விளங்குமாறு நின்று கொண்டு இருக்கிற பெண்கள். அந்த பெண்கள் இன்னும் எப்படி இருக்கிறார்களாம்? மகர கொடை, மாமகர கொடை மகளிர், மகர வடிவிலான காதணிகளை அணிந்திருக்கிற, மாமன்ன பெருமை, பெருமைக்குரிய மகர குண்டலங்களை காதுகளிலே அணிந்திருக்கிற பெண்கள் மைந்தர் அங்கண் வந்து ஏறும் முன், தன்னுடைய கணவன்மார்கள் அந்த மாளிகைக்கு நிலாமுற்றத்துக்கு வந்து சேருவதற்கு முன்பாக நறுநீர் வண்டலாட, நறுநீரை, நல்ல மனமுள்ள வாசனை நீரை உள்ளே பொதிந்திருக்கின்ற அந்த குடலை பீச்சி வண்டலாட்டு அயர்வதற்காக. வண்டலாட்டு அயர்வது என்பது பெண்கள், இளம் பெண்கள் ஆடுகிற ஒரு வகையான விளையாடல். அது மணலாலே சேர்த்தும் ஆடுவார்கள். வண்டல் இழைத்தல் என்று அதற்கு பெயர். அதுபோல நீர் துருத்திகளிலே செம்பஞ்சு குழம்பு போன்ற அருமையான நீரை சேர்த்து வைத்துக் கொண்டு பீச்சி ஆடுகின்ற விளையாடல் உண்டு. அது வண்டலாடல் தான். அவ்வாறு அந்த தங்களுடைய கணவன்மார்கள் அந்த நிலாமுற்றத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்பாக, பாருங்க நல்லா தெரியும், மைந்தர் அங்கண் வந்து ஏறும் முன். மைந்தர் என்றால் இங்கே அந்த பெண்களுடைய கணவன்மார்கள். மகர குண்டல மகளிர் பார்த்தோம் இல்லைங்களா? மாமகர கொடை மகளிர் அவர்கள் மைந்தரங்கள் வந்து ஏறும் முன் நறுநீர் வண்டலாட, நல்ல நறுமணம் கமிழ்கின்ற நீரை வண்டலாட்டு ஆடுவதற்காக தூமணி பொன் புனை நாட துருத்தி வீசும். அது துருத்தி எப்படிப்பட்ட அமைப்புடையது என்றால் நீண்ட தண்டுகள், குழலோடு கூடியிருக்கிற தண்டு, அதுதான் வெளியே நீரை பீச்சும். அது எப்படி செய்யப்பட்டது என்றால் தூமணி, தூய மணிகள் பதிக்க பெற்று பொன் புனைந்த பொன்னினால் செய்யப்பட்டதான். எவ்வளவு செல்வ வளம் மிக்கவர்கள் பாருங்க. தூமணி பொன், நம்ம இந்த காற்றடிப்பவர்கள்லாம் ஒரு துருத்தி வைத்துக் கொண்டு அந்த காலத்துல உலை வைத்திருப்பார்கள். இந்த இரும்பு பட்டறைகளிலே, கொல்லுலை பட்டறைகளிலே தோலாளார துருத்தி வைத்துக் கொண்டு காற்றை ஊதுவார்கள். இந்த பெண்கள் கையிலே இருக்கிற துருத்தின் வழியாக நீரை பாய்ச்சுகிறார்கள். அதான் தூமணி பொன் புனை நாளம். நாளம்னா தண்டுன்னு அர்த்தம், நீண்ட தண்டு. தூய மணிகள் பதிக்க பெற்ற பொன்னால் செய்யப்பட்ட நீண்ட குழல் போன்ற தண்டுகளை உடைய துருத்தியிலே வைத்து வீசுகிற, எதை நறுநீர்னு போன வரியில பாருங்க, நறுநீர் வீசும் சுடர் விடு செங்குங்கும நீர்த்துவலை, நல்ல ஒளி வீசுகின்ற செங்குங்குமத்தாலான நீர்த்துவலையை தோய்ந்த அந்த நாசிகையில தோய்கிறதா, அது பின்னாடி சொல்றார். தோய்ந்த காமர்மணி நாசிகை, விருப்பத்தை உண்டாக்குகின்ற அழகான, காமர் என்றால் விருப்பம், விருப்பத்தை உண்டாக்குகிற, அணி என்றால் அழகான, நாசிகை என்றால் அந்த மாளிகையினுடைய ரெண்டு பக்கத்திலே இருக்கிற மூக்கு போன்ற பகுதியில இவர்கள் வீசிய அந்த நறுநீர் பிடிந்திருப்பதனாலே
மருங்கு அதன் மருங்கு அதன் பக்கத்திலே தங்கும் கருமுயில்கள், நீரை முகந்து வந்திருக்கிற கரிய மேகங்கள் செம்முயில்களாகி காட்டும். இவர்கள் செங்குங்கும குழம்பை முன்னாடியே பூசி வீசி இருக்கிறார்கள். அதனாலே இந்த நாசிகைகள் எல்லாம் சிவந்த நிறத்தோடு காட்சியளிக்கின்ற, அந்த சிவந்த நிறத்தோடு காட்சியளிக்கின்ற நாசிகைகளின் மேல் வந்து படுகின்ற கரிய முகில்கள், நீருண்டு வந்திருக்கிற மேகங்கள் இந்த செம்பஞ்சு குழம்பு படித்ததனாலே கருமுயில்கள் செம்முயில்கள் ஆகி காட்டுகின்றன என்று மிக அற்புதமான ஒரு கற்பனையை நம்முடைய தெய்வ சேக்கடார் காடுகிறார். இங்கே இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அந்த மாளிகைகள் திருமகளே வந்து உறைவதற்கு தகுதியுடையனமாக விளங்குகிற பொன் மாளிகைகள். அங்கே அரமியங்கள் என்றால் நிலாமுற்றம் என்று பொருள். அந்த அரமியங்கள் என்ற சொல்லுக்கு நிலாமுற்றம் என்னும் பொருளில் வருகின்ற சில இலக்கிய சான்றுகளை சொல்லிவிட்டு நான் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்வேன். அரமியம் ஏறி தாங்காது விழுந்து என்று மணிமேகலை அரமியம் ஏறி நிலாமுற்றத்தில் ஏறி நின்று அந்த மகிழ்ச்சி தாங்காது விரும்பி விளையாடி கொண்டிருக்கிற மணிமேகலையில் வருகிற செய்தி. அப்புறம் பாருங்க, சிலப்பதிகாரத்துல முன்னிலையிலேயே நிறைநிலை மாடத்து அரமியம் ஏறி, வரிசையாக நிலைகளை உடைய காலவர்களை உடைய அரமியத்திலே நிலாமுற்றத்திலே ஏறி கோவலனும் கண்ணகியும் அந்த தூமப்பணிகள் பிணைந்தால் என்ன இருந்தார்கள் என்று அந்த முன்னாடி வரையறம்படுத்த காதையிலே வரும். அப்படி நிழலை மாடத்து அரமியம் ஏறி என்று, அரமியம் என்றால் அங்கேயும் நிலாமுற்றம் என்ற சொல் வருவதை பார்க்கிறோம். அதே போலவே மதுரை காஞ்சியிலே நான் முதல்ல மணிமேகலை சொன்னேன். இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது மதுரை காஞ்சி என்னும் 10 பாட்டிலே ஒரு நூல் மதுரை காஞ்சி, சககால நூல். அதுல நிறைநிலை மாடத்து அரமியம் தோறும், நிறைநிலை மாடத்து வரிசையாக நிலைகளை கொண்டிருக்கிற மாடத்திலே இருக்கிற அரமியத்திலே நிலாமுற்றத்திலே ஏறி மழைமாய் மதியின் தோன்றும் வரை, அந்த மழை மாய் மதி, நிலாமுற்றம் மதியின் நிலா, மழை மாய்கின்ற மேகங்கள் மூடுகின்ற மதி, மேகங்களால் மறைக்கப்படுகிற மதியினே மதியிடையே தோன்றுகிற என்று அந்த மழை மேகங்கள் அந்த மதியை மறைக்கின்றன, நிலாமுற்றத்தின் மேலே தோன்றுகிற மதியை மறைக்கின்றன என்று மதுரை காஞ்சியிலே 2 அடிகள் வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி அரமியம் என்ற சொல்லுக்கும் நிலாமுற்றம் என்று பெயர். இப்போ பூமகள் உறைவதற்குரிய தகுதியுடைய அந்த பொன்மயமான மாளிகையின் மேலே இருக்கிற நிலாமுற்றத்திலே ஏறி விளையாடு கொண்டிருக்கிற பெண்கள், அவர்கள் அதுவும் மகர குழை மகளிர். குழைன்னா காதணி. மகரம் என்றால் பெருமைக்குரிய மகரமீன் வடிவத்தில், மகரக்குழை மகரமீன் வடிவத்தில் செய்யப்பட்ட காதணி, அதை அணிந்திருக்கிற அந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள் வருவதற்கு முன்பாக மைந்தர் அங்கன், அங்கே அங்கன் என்றால் அந்த இடத்துல தங்களுடைய கணவன்மார்கள் வருவதற்கு முன்பாக வந்து ஏறும் முன், அங்கே வந்து அந்த நிலாமுற்றத்திற்கு தங்களுடைய கணவன்மார்கள் வந்து ஏறுவதற்கு முன்பாக நறுநீர் வண்டாலாட, நல்ல மனம் கமிழ்கின்ற நீரை அதற்குள்ளே அந்த துருத்திக்குள் அமைத்துக் கொண்டு வண்டலால் ஆயிடுவதற்காக தூமணி பொன் புனையினாலம், அதுதான் இந்த நறுநீர் அமைந்திருக்கிற, குவித்து வைக்கப்பட்டிருக்கிற, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற தூய மணிகள் பதிக்க பெற்ற பொன்னால் ஆகிய நீண்ட தண்டுகள் போன்ற குழலை உடைய துருத்தியிலே வைத்து அந்த நறுநீரை வீசுகின்ற சுடர் விடு குங்கும நீர் துவலை என்றால் நீர் துளிகள், நல்ல ஒளி வீசுகிற செம்மையான குங்குமத்தை கரைத்திருக்கிற நீர் துவலைகளானது வீச, அது தோய்ந்திருக்கிற நாசிகை, காமர் மணி நாசிகை. காமர்னா காண்பவர்களுக்கு விருப்பத்தை உண்டாக்குகிற அழகான அந்த மாளிகையின் மேலே இருக்கிற மூக்கு போன்ற பகுதிகளிலே அந்த செம்பஞ்சு குழம்பு நீரானது படிந்திருக்க, அதன் மருங்கே வந்து தங்குகிற, அதன் பக்கத்திலே வந்து தங்குகிற கருமுயில்கள், நீருண்டு வந்த கரிய மேகங்கள் இந்த செம்பஞ்சு குழம்பு தங்கள் மீது படிவதனாலே, அந்த மேகங்கள் அங்கே வந்து படிவதனாலே கரிய நிறம் மாறி செம்முகில்களாகி காட்டும், செம்முகில்களாக மாறி
விளங்குகின்றன என்று இந்த 95வது பாடல் நிறைவுறுகிறது. இன்னும் அடுத்தடுத்த பாடல்களிலே மிக அருமையாக மாளிகைகள் மேலே ஏறுகின்ற கணவனும் மனைவியுமாக அல்லது உறவினரோடு ஏறுகின்ற இறங்குகின்ற பெண்கள் எவ்வாறு காட்சியளிக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இனி வரும் பாடல்கள் வழியாக ஒரு 10 பாடல்களில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை